அக்கா. ஓகே. அனைவருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். கவிதை என்பது அலங்காரம் அல்ல, அது சமூகத்தின் மனசாட்சியே என்று நம்பும் கவிஞர் ஈரோடு மண்ணின் மைந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு ஈரோடு வாசல் அமைப்பின் படைப்பு குழுமத்தின் சார்பாக ஈரோடு தமிழன்பனை பேசுவோம் என்ற நினைவேந்தல் நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கிறது. நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று முதல் நிகழ்வாக பட்டயம் வாசிக்க திருமதி ஜெயலலிதா காளிஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பட்டயம் வாசல் பட்டயம் ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. யசோதாக்கா மைக் ஆன் பண்ணுங்க. தோன்றி புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவரின் குரலுக்கு எடுத்துக்காட்டாக ஈரோடு மண்ணில் பிறந்து வாழ்ந்து ஊருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்த கவிஞர், ஆசிரியர், தமிழறிஞர், விமர்சன எழுத்தாளர், இதழாளர், செய்தி வாசிப்பாளர் என பன்முகங்களை பெற்றவர். இவர் கவிதைகள் சமூக விழிப்புணர்வு, மனித நேயம், அரசியல் விமர்சனம், பெண்களின் வாழ்க்கை என சமூக அக்கறை கொண்ட பல படைப்புகளை படைத்துள்ளது. இலக்கியத்தின் உயரிய விருதான சாகித்ய அகாதமி மற்றும் பாரதியார் அரசு விருது, கோவை ஞானபீட விருது, பாரதிதாசன் விருதுகள் என பல்வேறு வகையான இலக்கிய அமைப்புகளின் விருதுகளை பெற்ற ஈரோட்டு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஈரோடு வாசலின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள், வாசல் அல்லாத இணைய வழியில் இணைந்திருக்கும் தோழமைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழன்பன் அவர்களை பற்றி நம்மோடு இன்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பணி ஓய்வு பெற்ற ஸ்ரீ வாசுவி கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் மா துளசிமணி அவர்களையும், நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழன்பன் அவர்களின் நூல்களை நம்மோடு பேச வந்திருக்கும் ஈரோடு வாசல் உறுப்பினர்களான முனைவர் நா மைதிலி, முனைவர் வி அன்புமணி, நா மூர்த்தி அவர்கள், கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்கள், யசோதா பழனிசாமி அவர்கள், ராதா மனோகரன் அவர்கள், உமா மகேஸ்வரி அவர்கள், கோடீஸ்வரன் கந்தசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதல் அமர்வாக சிறப்புரையாற்ற நான் பேசுறது கேட்கல. முதல் ஓகே. சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நமது ஆசிரியரை தங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதில் மிகுந்த மகிழ்ச்சியும் கொள்கிறேன். கோபியை சார்ந்த நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்று ஸ்ரீ வாசுவி கல்லூரியில் 32 ஆண்டுகள் தமிழ்துறை பேராசிரியராக பணி செய்தவர். இவர் தன் பணி ஓய்வை 2025 மே மாதம் பெற்றார். எம்ஃபில் மற்றும் முனைவர் பட்டத்திற்காக மாணவர்களுக்கு வழிகாட்டுபவர். இவரது வழிநடத்துதலின் கீழ் 3 பேர் முனைவர் ஆராய்ச்சி பட்டம் பெற்று உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இவர் 6 நூல்களை வெளியீடு செய்திருக்கிறார். தமிழ் மீது பற்று கொண்டவர். இவரது மகள் தீபா மீனா அவர்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியராக வேளாளர் மகளிர் கல்லூரியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு சிறப்புகளை பெற்று தமிழ் மீது தீராத காதல் கொண்ட பேராசிரியர் முனைவர் மா துளசிமணி அவர்களை ஈரோட்டு கவிஞர் தமிழன்பன் அவர்களின் சிறப்புகளை குறித்து பேச பணிகிறேன். வாருங்கள் துளசிமணி.
உள்ள இல்லையாட்டிருக்கு, இவ்வளவு நேரம் இருந்தானே. இல்ல வந்துட்டாங்க, இன்னொரு இதுல வந்திருக்காங்க, இன்னும் வீடியோ வரல. ஆ துளசி மேம், அவங்களோட மைக் வந்து visible ஆ மைக் இல்லைங்களே. விசிபிளா இல்ல, அதுதான், அதனாலதான் அவங்களும் ஏதாவது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. துளசி மேம், பின் பண்ணிருக்கோம் அவங்கள. என்னப்பா? ஒரு பாருங்க. அவங்களுக்கு டைரக்டா அடிச்சு கேக்குறீங்களா யாராவது திரும்ப ரீஜாயின் பண்ண சொல்லி? மைத்தும் நீங்க தான் கேட்கணும், நம்பர் மட்டும் இருக்கும். வெளில போயிட்டு அவங்களை திருப்பி உள்ள வர சொல்லுங்கப்பா. நீங்க அது வரைக்கும் வேணா பாஸ்டா வச்சிருங்க சார். இத அலாதி பேசுங்க மேம், இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈரோடு வாசல் வழி அலாதி தென்றலாய் சுகமளிக்கும் எங்கள் பாட்டு பட்டறையின் தலைவன் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நினைவேந்தல் நேரம் இது. இந்த பாட்டு பகலவன் தென்றலாய் சுகமளிக்க கூடிய இந்த நல்ல வேளையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வை அவரது படைப்புகளாலேயே சுவாசித்தலை போல சுத்த நிசமாய் அற்புத நிகழ்வாய் நடத்தக்கூடிய இந்த தருணம் நாம் அனைவரும் புண்ணிய தருணம். இந்த அமைப்பில் இப்படி ஒரு மகத்தான பகிர்வை நடத்த திட்டமிட்டு வடிவமைத்து படைப்புலக பயணமாக மாற்றி இப்படி ஒரு அசாத்திய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழமைகளுக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல ஈரோடு தமிழன்பனின் 8 விதமான பன்முக பார்வையை நாங்கள் அனைவரும் முன்னின்று நடத்துவோம் என்று தோளோடு தோள் சேர்த்து நின்று இந்த ஒரு நிகழ்வை நல்லதொரு நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 8 தோழமைகளுக்கும் அவர்கள் திசைகள் நோக்கி நான் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஈரோடு தமிழன்பனை பற்றி பேசுவது என்பது ஒரு அலாதியான அனுபவம். 1000 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்னிமலையில் தோன்றி ஜெகதீசனாக நடைபயின்று ஈரோடு தமிழன்பன் என தமிழால் மகுடம் சூட்டிக் கொண்டவர் அவர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பது பாரதிதாசனுடைய கூற்று. இந்த கூற்றுக்கு அவர் உண்மையாக வாழ்ந்து பார்த்தவர். அந்த உண்மையாக தமிழுக்கு தன்னை அர்ப்பணம் செய்த அன்னாரது குடும்பத்தாருக்கு நாம் வணக்கத்தை செலுத்துவோம். பைபிளில் கர்த்தர் சொல்வதாக ஒரு வசனம் உண்டு. எந்த இடத்திலும் பிறந்த இடத்தில் பெருமகனாய் தோன்றியவர்கள் போற்றப்படுவதே இல்லை என்பது பைபிளில் வரக்கூடிய ஒரு வசனம். ஈரோட்டில் இந்த ஈரோடு வாசல் ஈரோடு ஈர இதயத்தோடு 92 வயது வாலிபனை நினைத்து பார்த்து அவர் பிறந்த இடத்திலேயே அவரை போற்றுவிக்கக்கூடிய இந்த தருணம், அந்த கூற்றை நாம் மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு தருணம். தமிழன்பன் ஐயா அவர்கள் அவருடைய கவிதைகள் குறித்து நிலாமுற்றம் கவிமுற்றங்களில் பங்கேற்று அந்த கவிதா விலாசத்திற்கு என்னை நானே பெருமை சேர்த்து கொண்ட பல தருணங்கள் இப்பொழுது நான் பெருமையோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணங்கள். ஏனெனில் ஐயா அவர்களை மேடைகளில் பல பேரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் பரிசுக்காக தரிசாக போனவர் அல்ல, தகுதிக்காக பரிசாகி போனவர். அந்த உண்மையை நான் நிதர்சனமாக உணர்ந்தவள். அதனால்தான் வாழும் வள்ளுவ உட்பட அந்த சகோதரி அந்த முன்னுரையிலே குறிப்பிட்டது போல அத்துணை விருதுகளும் அவருக்கு விருது வழங்கி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டன. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய கூர்த்த மதிநுட்பமா, செய்தி வாசிப்பாளராக மின்சார இயந்திரங்களை அடியொற்றிய அந்த மீக்குயர்வா, நேர் நேர் தேமா நிறைநேர் பொலிமா, நாள் மலர் காசு சிறப்பு என பாக்களுக்குள் சொன்ன அந்த ஒரு மரபு வித்தகமா, மரபையே மத்தாப்பாக பிடித்து கொண்ட இந்த மரபு கவிஞர்கள் மத்தியிலே வானம்பாடி கவிஞராக,
புதுக்கவிஞராக கால்தடம் பதித்து, இல்லை இல்லை அதுவும் போதாது ஹைக்கூ கவிஞராக, இல்லை இல்லை அதுவும் போதவே போதாது சென்ட்ரியோ கவிஞராக, இப்படி தன்னைத்தானே வார்த்து கொண்ட அந்த பெருந்தகை, இப்படி கைகோர்த்து சென்ற இந்த பெருந்தகையை நாம் நினைத்து பார்ப்பதில் உண்மையாலுமே இந்த ஈரோடு வாசல் வழியாக இந்த ஈரோடு மண் தன்னை புது பொலிவாக்கி கொள்கின்றது. இது நிதர்சனமான உண்மை. இந்த தமிழன்பனை நினைவு கூறக்கூடிய இந்த தருணம், ஹைக்கூ கவிதைகள் அனைத்துமே பார்த்தால் வாமன ரூபம் போல தன்னை வார்த்தெடுத்து கொண்டவை. பொதுவாகவே மரபு கவிதைகள் எழுதுபவர்கள் புது கவிதைகளுக்குள் வரவே மாட்டார்கள். அப்படி ஒரு பிடிவாதமான போக்குடையவர்கள். இவருடைய தொலைதூர பார்வையை நாம் நோக்கும் பொழுது மரபு கவிதையை தளர்த்தி இந்த இலக்கியத்தை பாமரனுக்கும் கொண்டு சேர்ப்போம், படிக்காத பாமரனுக்கும் புதுக்கவிதை வாயிலாக இந்த இலக்கியம் சென்று சேர வேண்டும் என்று புதுக்கவிதை பாதையில் தன்னை அடியொற்றி எடுத்துக் கொண்டவர். இந்த ஹைக்கூ வடிவ கவிதைகளை நோக்கும் பொழுது ஜப்பானிலிருந்து கடன் வாங்கப்பட்ட கவிதையாக இருந்தாலும், ஜப்பானிய ஹைக்கூ என்று அது அடைமொழிக்குள் வந்தாலும் கூட, இந்த 3 வரி கவிதைக்குள் அவர் ஏராளமான வித்தைகளை காட்டியவர். அவர் வாழ்ந்த காலம் மரபுகளுக்குள்ளே அப்படியே சிக்கி தவித்த ஒரு காலம், மரபை விட்டு வரவே கூடாது என்ற ஒரு தத்தளித்த காலம். வானம்பாடியாக மரபிலிருந்து புது கவிதைக்கு வந்து, ஹைக்கூ கவிதைக்கு வந்து, சென்ட்ரியோ கவிதை எழுதி, இப்படியாக தன்னை வார்த்தெடுத்து கொண்ட அந்த இளவலை தமிழன்பன் என்று சொல்லாமல் நாம் வேறு என்ன சொல்லி நாம் பெருமைப்படுத்திக் கொள்வது? பட்டினியால் செத்தான், கேட்காமலே கிடைத்தது வாய்க்கரிசி என்பது ஐயாவுடைய ஒரு பரிணாம கவிதை. ஆம், இன்று அன்னதானம் போடுகின்றோம் என்கின்ற போர்வையில் சமூக பிரபலங்கள் தன்னை குளிராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியிலே பட்டினியால் செத்து போகின்ற ஒருவனுக்கு வாய்க்கரிசி தான் உணவாகிறது, அதுவும் என்ன பிரயோஜனம் என்ற ஒரு கனத்த அவலத்தை இந்த கவிதை வாயிலாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பெருமகனார் இவர். இந்த ஹைக்கூவை தொடர்ந்து சென்ட்ரியோவையும் அவர் விட்டு வைக்கவில்லை. நகைச்சுவை பரிமாணத்தோடு எழுதக்கூடிய ஒரு பெரிய பண்பாளர். இப்படியாக இவருடைய கவிதைகள் எல்லாம் தொலைதூர நோக்கில் பார்க்கும் பொழுது கடுகை தொலைத்து அதற்குள் 7 கடலை புகட்டினால் அந்த கடுகு எப்படி ஒரு வலிமை கொண்டதாக, அதே போல தமிழன்பனுடைய கவிதைகளை நீங்கள் எங்கு தொட்டாலும் சரி, எந்த கவிதைகள் கூட வார்த்தைகளுக்காக அல்ல, சூழ்நிலைக்காக அல்ல, பாட்டுக்காக அல்ல, மெட்டுக்காக அல்ல, வாழ்வியலோடு தொடர்பு கொண்ட கவிதைகள். அந்த ஒரு சத்தியத்திற்குத்தான், அந்த தமிழ் சத்தியத்தை ஐயா காத்து நின்றதால் தான் அந்த சத்தியம் இன்று அவருக்கு மகுடம் சேர்த்து பெருமைப்படுத்துகிறது. ஏனெனில் அவர் உள்ளும் புறமும் அறிந்து சொன்ன ஒரு உளவியல் விஞ்ஞானி அவர். சொல்கிறார் இளைய தலைமுறைக்கு, எவரை போல் வாழ்வதென எண்ணி எண்ணி கலங்க வேண்டாம், அவரவரும் அவரவர் போல் வாழ்ந்து காட்டுங்கள், அதுவே போதும் என்று தகப்பன் சுவாமியாக. ஏனெனில் இன்று சமூகத்தை பார்த்து நாம் நழுவி போகின்ற இடங்கள் ஏராளம், கற்பனையில் நழுவி போகின்ற இடங்கள் ஏராளம், சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஆதிக்க வெறியில் நாம் நழுவி போகின்ற தருணங்கள் ஏராளம். இதையெல்லாம் துடைத்தெறிந்துவிட்டு அவரவரும் அவரவராக வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு நித்திய தரிசனத்தை கவிதை மூலமாக சொன்ன ஒரு தகப்பன் சுவாமி அவர். சமூகத்தை பல நிலைகளில் அவர் புடம் போட்டு காட்டியவர். விதிக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லபடி வாழ்ந்து விட்டு போ என்று நமக்காக ஒரு நல்ல ஒரு அறிவுரையை சொல்லி மகிழ்ந்த ஆசானவர். சில நேரங்களில் சில நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நம்மை விட்டு நழுவி விட்டதோ என்று நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, ஆக்குவதும் நீ இல்லை, ஆவதும் நீ இல்லை, நீக்குவதும் நீ இல்லை, நீங்குவது மட்டும்தான் நீ என்று நெத்தடியாக சொல்கின்றார். ஏனெனில் இந்த சமூகத்திலே சிலதெல்லாம் என்னால் சாதித்து விட்டோம் என்று நாம் பல நேரங்களில் அறியாமையோடு இருமாப்பு கொள்கின்றோம். சில நேரங்களில் நான் இல்லை என்றால் இந்த நடந்திருக்கவே நடந்திருக்கிறோம். சில நேரங்களில் நாம் அறியாது நிறைய இடங்களில் நாம் நீக்கி விடுகின்றோம் பல பேர். ஐயா சொல்லுகின்ற ஒரு பெரிய அறிவுரை, ஆக்குவதும் நீ இல்லை,
ஆவதும் நீ இல்லை, நீக்குவதும் நீ இல்லை. இதையெல்லாம் நீ பெருமை பேசிக் கொண்டிருந்தால் நீ நீயாகவே நீங்கி விடுவாய், நீங்குவதும் நீயே தானே என்று நமக்கு கையை பிடித்து ஒரு அறிவுரை சொல்வது போல ஐயா அவர்கள் இந்த அறிவுரையை நமக்கு சொல்கின்றார். இன்றைய உலகம் மிக 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 பொருளாதாரத்தை ஆயுதமாக கொண்ட உலகம், பொருளே ஆதாரம் என்று செல்லக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகத்திலே மனித பண்புகளை மீட்டுருவாக்கம் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு பாதை. நகைச்சுவையாக ஒரு கவிதை எழுதுவார் ஐயா. துபாயில் அதிகமான வெயிலோ, கேள்வி கேட்போரின் கவனம் அவன் இறக்கி வைக்கின்ற பையில். துபாயில் அதிகமான வெயிலோ, கேள்வி கேட்பவரின் கவனம் அவன் இறக்கி வைக்கக்கூடிய பையில். ஏனெனில் அவன் அங்கிருந்து என்னென்ன பொருளெல்லாம் வாங்கி வந்தானோ என்று அதில் மட்டுமே மனது போகின்றதை ஒழிய அங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சங்கடங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதிலெல்லாம் இன்று சமூகம் அக்கறை கொள்வதில்லை. ஏனென்றால் பணமும் அந்த சுயநல போக்கும் தான் இன்று அசாத்திய நோக்கமாக வாழ்க்கை மாறிக்கொண்டு வருகிறது என்பதையும் நகைச்சுவையாக ஐயா தொட்டி காட்டுகின்றார். வாசிப்பில் வசியம் செய்யக்கூடிய ஒரு பெருந்தகை, வாசித்தே தீர வேண்டும் என்று ஒரு கடின நோக்கம் கொண்டவர் அவர். ஏனெனில் வாசிக்க செய்வதில் மட்டும்தான் மனித மனம் விசாலமடையும். எந்த ஒரு மனிதனுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லையோ அவன் வீணாக போன மெழுகுவர்த்தி தான், திரியில்லாத மெழுகுவர்த்தி தான் என்று எல்லா இடங்களிலும் பதிவு செய்பவர். அதனால்தான் எரியும் விளக்கில் ஒரு திரியாய் இருப்பதும், எரியும் விளக்கில் ஒரு திரியாய் இருப்பதும், நல்ல நூலில் ஒரு வரியாய் இருப்பதும் வாசிப்புக்கு சமம். அந்த வாசிப்பு இருந்தால்தான் எரியும் விளக்கில் ஒரு திரி இல்லை என்றால் விளக்குக்கு பயனில்லை. ஒரு வரி அர்த்தமற்றதாக இருந்துவிட்டால் புத்தகத்திற்கு பயனில்லை. ஆக எரியும் விளக்கில் திரியாய் இருப்பதும், படிக்கும் நூலில் ஒரு வரியாய் இருப்பதும் ஒரு மனிதனுக்கு சாத்தியம் என்றால் அவனுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஈரோடு தமிழன்பன் என்கின்ற ஒரு மனிதரை நாம் எடுத்து அவருடைய அன்பு சாறுதான். அவர் விட்டது எதனை, தொட்டது எதனை என்று நாம் நினைக்கக்கூடிய அளவு அத்துணை கவிதைகளிலும் நீண்ட பயணங்களில் சகலத்தையும் அவர் பதிவு செய்து கொண்டு சென்றிருக்கின்றார். ஏதாவது ஒன்று இல்லையா என்று தேடும் பொழுது எல்லாவற்றுக்கும் பதில் அவரிடம் இருக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியாரை நேசித்த அந்த மகானுபாவமான ஒரு மாண்பு இந்த இவருடைய கவிதைகளில் மண்டி கிடக்கிறது. தந்தை பெரியாருடைய தாக்கம் பெற்றுதான் அவர் அடிக்கடி கூறுவார், வள்ளுவத்தை வாழ்க்கையாக பார்த்த பெரியார், அதனால்தான் நான் அவருடைய வழியிலே வந்து அவரை பின்பற்றி வணக்கம் வள்ளுவ என்கின்ற அந்த நூலை எழுத எனக்கு தூண்டுதலே தந்தை பெரியார் தான். இந்த ஈரோட்டின் இரு கண்களாக ஈரோட்டு தந்தை பகலவனும் ஈரோட்டு தமிழன்பனும் நமக்கு கிடைத்த மாண்புமிக்க பெருந்தகைகள். நாம் அவர்களுக்கு உண்மையாக ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஈரோடு வாசல் இந்த ஒரு அற்புத நிகழ்வை எடுத்து செய்வது உண்மையாலுமே எனக்கு மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இதில் ஏராளமான கவிஞர்கள் இருக்கின்றீர்கள், ஏராளமான வாசகர்கள் இருக்கின்றீர்கள். நான் ஒவ்வொரு முறையும் இதில் வந்து போவேன். இந்த ருசி என்கின்ற கவிதையை வாசித்த எனது அன்பு சகோதரி ஜெயலலிதா அவர்கள் வாசிக்கும் பொழுது அந்த அமைப்பில் பங்கேற்றேன். இந்த ஒரு முயற்சி மிகச்சரியான ஒரு நல்ல முயற்சி. உங்களிலிருந்து சற்று மூத்தவள் என்ற முறையில் இந்த ஈரோடு வாசல் இன்னமும் ஏராளமான பணிகளை தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்தி உங்களை வணங்குகின்றேன். இந்த அமைப்பு உண்மையாலுமே இது இடைச்சர்கள் போலதான். 8 பேர் நீங்கள் வாசிக்க இருக்கிறீர்கள் என்று எனது சகோதரி மைத்திலி சொன்னவுடன் சரி இந்த நிகழ்வு இப்படியே தொடரட்டும் என்றுதான் இருந்தது. இருந்தாலும் அன்னை உங்களுடைய பங்களிப்பு இந்த முறையில் ஒரு 20 நிமிடங்களாவது நீங்கள் பேசுங்கள் என்று கூறினார்கள். அந்த அமைப்பில் ஒரு வட்டத்தை சுற்றிவிட்டால் அது ஒரு மைய புள்ளியாக எப்பொழுதும் நிற்குமோ அது போல என்னுடைய வாழ்க்கை வட்டத்தை நான் எப்பொழுது சுற்றினாலும் அது காட்டுகின்ற மையப்புள்ளிதான். அந்த சகோதரிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த ஈரோடு வாசல் அமைப்பிற்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி. நன்றிங்க துளசிமணி மேம். தமிழுக்கு தொண்டு செய்வதன் சாவதில்லை, தொண்டு செய்பவன் சாவதில்லை அப்படின்னு ஒரு பாரதிதாசன் வரியோட ரொம்ப அழகா சொன்னீங்க. தமிழ் நண்பன் குறித்து சொல்றப்போ 92 வயது வாலிபன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
அப்ப 92 வயது வாலிபன் என்னைக்குமே சாவே இல்லை. ஏன்னா தமிழால அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஹைக்கூ கவிதை வந்து வாமன ரூபம் போல தன்னை வளர்த்து கொண்டவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது ரொம்ப அழகா ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவர் எழுதிய மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ, சென்ட்ரியோ இப்படி எல்லாத்தையும் தொட்டு சொல்லிட்டு நகைச்சுவை கவிதை கூட விட்டு வைக்கல. நீங்க அதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது தமிழன்பன் அவர்களுடைய கவிதைகள்ல வந்து சமூக அக்கறை உள்ளது அப்படிங்கிறது நிறைய கவிதைகள், எல்லா கவிதைகளையும் தெரியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொன்னீங்க. பட்டினியில் செத்தான் கேட்காமலே போடப்படுகிறது வாய்க்கரிசி. இன்றைய அவல நிலைகள், அதாவது எப்பவுமே சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவல நிலைகளை சொல்லக்கூடியதையும் பகுத்தாய்ஞ்சு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்குவதும் நீ இல்லை, ஆவதும் நீ இல்லை, அழிவதும் நீ இல்லை அப்படின்னு ஒரு கவிதை சொல்ல வந்திருந்தீங்க. ஒவ்வொரு கவிதையும் தேர்ந்தெடுத்த ஒரு கவிதைகளா எங்களுக்கு சொல்லி போனது ரொம்ப மகிழ்வா இருந்தது. வாசிப்பு பழக்கத்தை பத்தி சொல்லும் போது ஈரோடு வாசல் அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாசிக்கிறதுக்காகவே தான் நம்ம கொண்டுட்டு வந்து ஒரு படிப்பை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்தது. அப்ப எரியும் விளக்கில் ஒரு திரியாய் இருப்பதும் வாசிக்கும் வரியில் ஒரு வரியாய் இருப்பதும் ரொம்ப அழகா இருந்தது. அதை கேட்கும் பொழுது ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும். இது இன்னொரு சிறப்பு நான் என்னன்னா, வள்ளுவம் பத்தி எழுதுனது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதன் மூலமா தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய தகவலையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி. அடுத்ததாக ஈரோடு வாசல் அமைப்பினுடைய நம்மளுடைய உறுப்பினர்கள் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குறித்து பேச வருகிறார்கள். முதல் உரையாக ஈரோடு வாசலின் தலைவர் முனைவர் கேப்டன் நா. மைதிலி அவர்கள் தமிழன்பனின் காதல் செய் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அவர் காதல் செய் என்ன சொல்லி இருக்கார்? வாங்க மைதிலி, உங்களோட நாங்களும் கேட்க ஆவலா இருக்கிறோம். நன்றி யசோகா. சிறப்புவினர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். தமிழன்பனை பற்றி அவருடைய படைப்புகளில் இருந்து காதல் செய் என்ற தலைப்பில் உங்களோட உரையாடுவதில் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன். நான் வாசித்த அந்த ஒரு பகுதி, அந்த கவிதைகள்ல பெரும்பான்மையாக நான் உணர்ந்த ஒரு பொருண்மையான ஒரு மைய கருத்துன்னு சொல்லலாம். இது அவருடைய காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆண் பெண் உறவுக்குள்ளேயோ அடக்காமல் மனிதர்கள் என வியாபித்து இயற்கை என பேரண்டம் என மேலும் மேலும் விரிந்து விரிந்து அனைத்தையும் தன்னுடைய அன்பின் என்ற குடையின் கீழ் கொண்டு வந்து கவிதைகளை படைத்திருக்கிறாருங்கிறத என்னால உணர முடிஞ்சுது. அந்த ஒரு பகுதிகளுடைய தலைப்புகள் சொன்னாலே உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. கதவை தட்டிய பழைய காதலி, தோணி வருகிறது, விடியல் விழுதுகள், நிலா வரும் நேரம், நாம் இருக்கும் நாடு, குடை ராட்டினம், தமிழ் ஓவியம், இவர்களோடும் இவற்றோடும். இப்ப இந்த நம்மளோட தலைப்புகளே சொல்லியிருக்கும். அவர் தன்னுடைய காதல் அல்லது அன்பு அப்படின்ற ஒரு அடைப்புக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நாடு உட்பட அனைத்தையுமே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது. தமிழன்பனை வாசித்த வகையில அவர் பயன்படுத்தி இருக்கிற ஒப்பீடுகள் எல்லாமே நிறைய எனக்கு புதுமையா இருந்துச்சு. ஆனா ஆமா தானே, இதற்கு கூட ஒப்பிடலால அப்படின்னு நிறைய இடத்துல நான் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இரவு கிண்ணத்தில் மை பொங்கி வழிகிறது, உனது போதை விழியோரம் கொஞ்சம் பூசிக்கொண்டு உடனே புறப்படு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்லெறிந்து காயப்படுத்தி கொள்ளாதே, பின் அந்த காயங்களையே பாயாக்கி படுத்து விடாதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குலுங்கும் உன் கொலுசுகள் இந்த இருட்டுக்குள் குறுந்தொகை விதைகளை தூவட்டும் அப்படின்னு இப்படி நீண்டுகிட்டே போகுதுன்னு வைங்களேன் அவருடைய ஒப்புமை. அதே மாதிரி வாழ்க்கை கதவுகளை தட்டி கொண்டிருக்கும் பழைய காதலியையோ பழைய காதலனையோ பழைய நண்பர்களையோ பழைய உறவினர்களையோ பழைய அனுபவங்களையோ முந்தைய எண்ணங்களையோ எல்லாத்தையுமே வந்து நமக்கு
ஒரு மொழி வடிவில எழுத்து வார்த்தைகளின் வடிவங்கள்ல நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது இவருடைய மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அடுத்ததா ஆஹ் நம்மளுக்கு இவர்களோட எல்லாம் இருக்கிற உறவு முறைகளை ஒரு 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 விசாரணைக்குள்ள கொண்டு வந்து நாம எப்படி இதை எடுத்துக்கிட்டு போனா கரெக்டா இருக்கும், சரியான விதத்துல நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்ற மாதிரி இவருடைய எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கு. இதுல நிறைய சின்ன சின்ன வரிகளை உங்களுக்காக நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல அந்த காதலியினுடைய அல்லது பெண்மையினுடைய பெருந்தகையான உணர்வுகளை அவர் நிறைய இதுல கொண்டு வராரு. அதுல அடுக்கு மல்லிகையின் அத்தியாயங்கள் அப்படிங்கிற கவிதையில காலச் சிறகுகளில் காதல் தெம்மாங்கு கனிகிறது, வினாடிகள் உன்னை மொய்த்து வந்த ஒரு மாய கவர்ச்சியோடு என் கடிகாரத்தில் தேன் இழைக்கின்றன, மலர்ந்த நட்சத்திரங்களில் மகரந்த சேர்க்கை நடத்தும் எனது நினைவுகளில் காதலின் கண் சிமிட்டல்கள் இப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த அந்த அடுக்கு மல்லிகையின் அத்தியாயங்கள்ல ரொம்ப சிறப்பா ஒரு உறவு முறைக்கான நிறைய விஷயங்களை தமிழுடைய ஒரு காதல் கலந்த ஒரு ரசத்தோட வழங்கி இருப்பாரு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அன்றைய காலகட்டத்துல கடித போக்குவரத்து தான் பெரும்பான்மையான காதல்களை வளர்த்து வந்ததுன்னே சொல்லலாம். அப்போ ஒரு கவிதையில சொல்றாரு, உன் விரல்களுக்கு மட்டுமல்ல உன் எழுத்துக்களுக்கும் மோதிரம் போடலாம், உன்னிடம் இருந்து தினம் ஒரு கடிதம் வந்தால் கூட போதும், நீ கூட தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இப்ப சமீப காலத்துல திரைப்பட பாடலா வந்த ஒரு பாடல்ல கவிஞர் தாமரை சொல்லியிருப்பாங்க, நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ அப்படின்னு. அந்த மாதிரி தலைமையில் அன்பன் அன்றைய காலகட்டத்திலேயே காதலினுடைய விரல் வளைவில் இருக்கிற பேனா சொல் அமைக்கும் போது மானசீக தொழுகையினால தமிழ் எழுத்துக்கள் கூட மகிழ்ச்சியில தள்ளாடுது. இதெல்லாம் என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை அல்லது எப்படி ஒரு கற்பனை சிறகுகளை அவரு பறந்து விரித்திருக்கிறார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி எனக்காக நீ எழுதியிருந்த கடிதங்கள் எல்லாம் கிழித்து நீ கிணற்றுக்குள் விட்டிருந்தாய், அந்த கிழிந்த துண்டுகள் அல்லிப்பூக்கள் ஆகவில்லையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதோட விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? தபால்காரனை தேவதூதன் ஆக்கியவளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த காதலி கதாபாத்திரத்தை. காதல் கடிதம் எழுதி ஒரு அஞ்சல் பெட்டியில் இட்டதால் ஊரில் உள்ள பெட்டிகள் எல்லாம் வெக்கத்தால் சிவந்து விட்டன அப்படின்னு எழுதியிருப்பாரு. நம்மளுடைய தபால் பெட்டிக்கு எதனால சிகப்பு பெயிண்ட் அடிச்சாங்கிறது என்ன காரணமா இருந்தாலும் தமிழன்பன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற காரணம் வெக்கத்தால சிவந்ததுனாலதான் அந்த ஒரு நிறம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி உன்னுடைய ஒரு கட்டத்துல காதல் பத்திட்டே பேசிட்டு இருக்கும் போது வாழ்க்கையோடைய காதலையும் அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு, நம்பிக்கையூட்டி இருப்பாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு பிருந்தாவனம் அல்ல, ஒரு பிரச்சனையும் தான். எனவே கற்பனைகளை சுமக்கும் கண்களோடு மட்டுமல்ல கைகளில் ஆயுதங்களோடும் புறப்படுவோம் அப்படின்னு வாழ்க்கை பற்றின ஒரு காதலை மெல்லிய கீற்றா தந்துட்டு போயிருப்பாரு. மனித இனத்தின் மேலும் கூட அவருக்கான காதலும் புரிதலும் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா ஐயா கேளுங்க அப்படின்னு ஒரு கவிதை, இது ஆக்சுவலி இசை மேதை MP சீனிவாசன் அவர்களால இசையமைக்கப்பட்டு சென்னை மாணவர் புத்தக கண்காட்சியில பள்ளி குழந்தைகள் பாடியது அப்படின்னு வாசிச்சேன். அதுல அவர் கேக்குறாரு, மற்றவரும் நம்மை போல மனுஷங்க தானுங்க இல்லைங்களா, ஒத்துக்கிட்ட பிறகும் கூட நாம உள்ளபடி மதிக்கிறோமா சொல்லுங்க, நிலைமைய பார்க்க போனா வயிற்றுச்சல் நம்மையே கொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கவிதை முழுக்க ஒருவரை ஒருவர் மனித நேயத்தோடு எப்படி சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் மனிதர்களுக்கிடையே இருக்க வேண்டிய அவசியம் இருக்க வேண்டியது இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சென்னையில கொடிக்காத்த குமரன் பெயர்ல பேருந்து நிலையம் அமைக்கும் போது வெளியிட்ட ஒரு சிறப்பு மலர்ல அவர் எழுதின கவிதையில தன்னுடைய மீது உண்டான காதலை ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாரு. தரிகள் தமிழ் நெய்யும் பூமி எங்கள் சென்னிமலை,
நாடா பாடும் பாட்டில் நாடும் முடியுமே ஊடும் பாவம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. தன்னுடைய ஊர் பத்தின ஒரு காதலை வெளிப்படுத்தி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சில கவிதைகள்ல மாணவர்கள் மீதும் அவர் பணியாற்றிய ஆசிரியர் பணியின் மீதும் கொண்ட காதலை வந்து வசந்த காலங்கள் அப்படிங்கிற கவிதையில வந்து அழகா வந்து சொல்லியிருப்பாரு. உரைநடை இலக்கண புத்தகங்களையும் தாண்டி தொடக்கத்தில் மாணவரிடம் போய் சேர நான் பட்ட பாடு, பட்ட வகுப்பு கரும் பலகையை உரித்து பார்த்தால் ஒருவேளை இருக்கலாம் இன்னும் அப்படின்னு சொல்லி அதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் தன் நிலைமலைகளை மீட்டி மீட்டி தன்னுடைய ஆசிரியர் பணியை எவ்வளவு விரும்பி காதலாக அதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே அவருடைய உவமைகளும் ரொம்ப எளிய வார்த்தைகள், ஒரு சிலது வந்து மரபு நடை கவிதைகளாவும் இருக்குது. அந்த மரபு நடை கவிதைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சிரமமாவும் இருந்துச்சுங்கிறத சொல்லணும். அதை தாண்டி நிறைய மீதி இருந்த எல்லா விஷயங்களுமே வந்து எளிமையான வார்த்தைகள், எளிமையா புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு புது உவமைகளை கண்டு ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தாரு. தமிழ் மீது எல்லையற்ற காதலை கொண்டு வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய தமிழ் உணர்வின் ஆழம், அகலம், உயரம் அறியறதுக்காக ஒரு சின்ன கவிதையை மட்டும் சொல்லி நான் என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். அவர் சொல்றாரு, சடலத்தை கைப்பற்றி என் சரித்திரத்தின் கடைசி பக்கத்தை நெருப்பு சுட சுட எழுதும் போது அதை படித்தபடி நான் முடிவதற்குள் இரு சொட்டு தமிழ் தேன்துளிகள் என் செவியில் விழ வேண்டும். இந்த வார்த்தைகள் போதும் நினைக்கிறேன். தமிழ் அன்பன் அவர்களை அவருடைய எந்த விதமான அனைத்து வகையான இதுலயுமே பொருண்மையிலுமே நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் அறிஞரா நம்மிடையே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது. இவரை படித்து ருசிக்கக்கூடிய வாய்ப்பை தந்த ஈரோடு வாசலுக்கு நிச்சயமாக நன்றிகளை கூறிக்கொண்டு படைப்பு குழுமத்திற்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி, சிறப்பு, நன்றி மைதிலி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கதவி தட்டிய பழைய காதலி, நிலா வரும் நேரம், அவருடைய அந்த கவிதையினுடைய தலைப்புகள் எல்லாம் குறித்து அவர் எழுதின கவிதைகள் எல்லாம் கொடுத்துருங்க. அடுக்குமல்லியின் அத்தியாயங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு வித்தியாசமா இருந்தது. அதுல நீங்க என்ன சொல்ல வர போறீங்க அப்படிங்கிறதையும், தமிழ் மீது அவர் கொண்ட காதல் கடைசியா அவர் சொன்ன அந்த கவிதைகளோட முடிச்சிருந்தீங்க. மிகவும் சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்ததாக ஈரோடு தமிழ் அன்பனின் சென்றியோ கவிதைகள் இந்த தலைப்புல நமக்கு என்ன சொல்ல வர போறாங்க அப்படின்னு ஈரோடு வாசலின் முன்னாள் தலைவர் டாக்டர் வி அன்புமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள் அன்புமணி. நன்றிக்கா. இன்று நமது ஈரோட்டின் பெருமை கவிஞர் தமிழன்பன் அவர்களது நினைவேந்தல் நிகழ்விற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இணைய வழியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உதயங்களுக்கும் எனது அன்பான இனிய மாலை வணக்கங்கள். இன்று கவிஞருடைய ஒரு வண்டி சென்றியு அந்த கவிதை தொகுப்பை பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து பேச இருக்கிறேன். அதை பேசுவதற்கு முன்பு தமிழன்பனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டோம். 2 விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ அவரோட மறைவிற்கு பின் இன்னும் நிறைய வந்திருக்கு தகவல்கள். அதுல 2 விஷயங்கள் என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம். கவிஞர் வந்து நிறைய எழுதியிருக்காருன்னு தெரியும். ஆனா இயக்குனர் பாலச்சந்தருடைய அச்சமில்லை அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள்லயும் அவர் எழுதியிருக்காருங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக வசந்தத்தில் ஒரு வானவில் அப்படிங்கிற படத்துக்கு அவர் வந்து கதை வசனம் எழுதி அவர் துணை இயக்குனராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த படம் ஆக்சுவலா 1983 ரோமன் நாட்டுல நடந்தக்கூடிய சர்வதேச படவிழால ஒரு சிறந்த படைப்பிற்கான ஒரு விருதையும் பெற்றிருக்குன்னு. இது எனக்கு ஒரு புது தகவலா இருந்தது ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கும் போது. அடுத்தது இந்த ஒரு வண்டி சென்றியுங்கிறது தமிழில் முதல் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சென்றியு வகைமையில. அதனால முதல்ல சென்றியு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மது கடைகளிலும் தேநீர் கடைகளிலும் பிறந்து வளர்ந்த கவிதை வகை ஒரு இலக்கிய வகைமை ஆயிடுச்சுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இது ஹைக்கூவை போலவே சென்றியுக்கும் ஜப்பான் தான் தாயகம் அப்படின்னு சொல்லணும்.
இந்த ஹைக்கூக்கும் ஹென்ரியுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. அதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஹைக்கூ அப்படிங்கிறது வந்து இயற்கையை பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து இன்னும் சொல்லணும்னு சொன்னா ஹைக்கூவுடைய அங்கத வடிவம் சென்ட்ரியோ அப்படின்னு சொல்லலாம். ஹைக்கூ வந்து இயற்கை உலகத்தின் மேல பார்வை செலுத்துது அப்படின்னு சொன்னா, சென்ட்ரியோ வந்து மனிதர்கள், பொருள்கள், சம்பவங்கள் அதை பற்றி தன்னுடைய பார்வையை விரிவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கறதுக்காக 1999 ஒரு அறிஞர் வந்து போயட்ஸ் போரம்ங்கிறதுல ஒரு எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சென்ட்ரியோ அப்படிங்கிறது வந்து ஆழமற்றது, வேடிக்கையானது, விடுகதை போன்றது, நகைச்சுவையானது, பொன்மொழியை போன்றது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த இப்படி வகைப்படுத்தப்பட்டதுதான் இது. இந்த சென்ட்ரியோ எப்படின்னா, ஹைக்கூ போலவே 3 வரிகள் தான் இருக்கும் இதுவுமே. முதல் வரியில 5 அசைகள், 2ஆம் வரியில 7 அசைகள், 3ஆம் வரியில 5 அசைகள், மொத்தமா 17 அசைகள். இதுதான் அதனுடைய இலக்கண மரபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரே சமயத்துல நம்ம 1, 2 அந்த சென்ட்ரியோக்களை படித்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு நல்லபடியா நம்ம அதை நுகர முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயம் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது வந்து இந்த வரலாறு நான் சொல்லும்போது ரொம்ப நிறைய சுவையான நிகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுபான கடைகள்லயும் தேநீர் கடைகள்லயும் தான் இது வந்து பிரபலமாக ஆரம்பிச்சது. அதாவது எப்படின்னா, ஒரு கவிதை சொல்லுவாங்க, முன் கவிதை, அதுக்கு ஒரு இணைப்பு கவிதையா ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப இந்த இணைப்பு கவிதையை வந்து ஒருத்தர் வந்து நிறைய திரட்டுவாரு. அந்த மாதிரி இணைப்பு கவிதையை வந்து திரட்டுறதுல நிறைய பேர் இருந்தாங்க. அதுல திரட்டுதல்ல சிறப்பான ஒருத்தர் யாருன்னா, காரை சென்ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 1718 இருந்து 1780 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்து மறைந்தவர். அவர் தொகுத்தையெல்லாம் அவருடைய சீடர்கள் பின்னாடி வந்து புத்தகமா வெளியிட்டாங்க. அப்பதான் இந்த சென்ட்ரியோ வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது. அப்ப 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு இப்படி நிறைய கவிதை போட்டிகள் இந்த சென்ட்ரியோவை வச்சு இருக்குமாமா. 10,000 கவிதை போட்டிகள் அப்படின்ட்டுலாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்துட்டு சென்ட்ரியோ கவிதைகளுக்குன்னு இதழ்கள் நடத்தப்பட்டு இருக்கு. ஈவன் மனநலத்துக்கு உரிய ஒரு விளையாட்டு போட்டியில கூட ஒன்றா கணினி நேயம் வந்து சென்ட்ரியோ வந்து சேர்த்திருக்குது அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டணும். இப்படியாக சென்ட்ரியோ பத்தி பல விஷயங்களை வந்து இந்த நூல்லையே அவர் வந்து ஒரு அறிமுகமாக நமக்கு கவிஞர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 189 சென்ட்ரியோ கவிதைகள் இருக்கின்றன. பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. உறவு, அரசியல், சினிமா, தத்துவம், கல்வி, மருத்துவம், வணிகம், நிறைய விஷயங்கள், அதாவது சமூகம், இப்படி எல்லா தளங்கள்லயும் பயணிச்சு மனிதர்கள், பொருட்கள், சம்பவங்கள் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதைகளா இருக்குது. அவர் தொடாததே இல்லைன்னு சொல்லலாம் இந்த 189 சென்ட்ரியோ கவிதைகள்லயுமே. இதுல வந்து 3 எழுத்துக்களுக்குள்ள செறிவான ஒரு கருத்தையும், சிரிப்பையும், நகைச்சுவையும், ஏன்னா இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா அங்கத சுவைதான். அப்ப அந்த நகைச்சுவையும் சேர்த்து ஒரு சேர கொடுக்கறதுல வந்து நம்ம கவிஞர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சென்ட்ரியோட மரபுப்படி எப்படி இருக்கணும்னா, அது வந்து கற்பனைக்கோ அல்லது வர்ணனைக்கோ அதிக இடம் கொடுக்காம, நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோமோ செய்திய அதை வந்து எப்படின்னா முகத்துல அடித்தால் போக நேரடியா, முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு நேரடியாவும் துல்லியமாவும் நம்முடைய கவிஞர் வந்து இதுல படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. அப்படி ரசித்த அந்த கவிதைகளில் சிலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அரசியலை பத்தி நிறையவே எழுதியிருப்பாரு. அதுல ஒரு 2 கவிதை, ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கவிதை என்னன்னா, அது வராவிட்டால் இது, இது வராவிட்டால் அது, எதுவும் வராவிட்டால் அரசியல் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது ரொம்ப பிரபலமான ஒரு சென்ட்ரியோ கவிதை அவர் எழுதுறதுல அரசியல்ல. இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, சட்டசபையில நடக்கக்கூடிய இந்த கலைபுரங்களை பத்தி. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை சட்டசபையில் அப்படின்னு. ஏன்னா அதுவே சட்டசபை, அங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகத்தை பத்தி எழுதும் போது, சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், சிலையை காணோம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இன்னைக்கு எப்படி கடவுளால அவருடைய சிலையை காப்பாத்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு இதையும் அங்கத சுவையோட எழுதியிருப்பாரு. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய 11 வயது குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கு வந்து பள்ளிகள்ல அவங்களுக்கு வந்து பிரசவமானது அப்படியெல்லாம் ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி ஒண்ணு எழுதியிருப்பாரு, குழந்தை முகம் கருக்கலைப்புக்கு வந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. மருத்துவத்துறையை பத்தி எழுதும் போது ரொம்ப வித்தியாசமான சிந்தனைகள்லாம் எழுதியிருப்பாரு. 2 வருடங்களாய்
நோயால் முடியாதது மருத்துவத்தால் ஒரே நாளில் அப்படின்னு எழுதியிருப்பாரு அங்கத சுவையோட. அதான் 2 வருஷமா அவர் ஒன்றும் இல்ல போராடி, ஆனா மருத்துவத்தால ஒரே நாள்ல போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு முறை படிக்கும் போதே ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து இருக்குமோ அப்படின்னு, அதுக்கு பின் மறைந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, மரணம் நிச்சயம், மருந்தாவது இருக்கக்கூடாதா இனிப்பாக. ஏன்னா மருந்துனாவே கசக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த மாதிரி வந்து எழுதியிருப்பாரு. இந்த நகைச்சுவை சார்ந்து அங்கதம் சார்ந்துனே எழுதியிருப்பாரு இல்லையா? ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப அழகாக நகைச்சுவை இருக்குது. அதுல வந்து கிரிக்கெட் விளையாட்டை கூட அவர் விட்டு வைக்கல. அவர் எழுதியிருப்பாரு, 8 பந்தயங்களில் 0 போட்டவன் கிரிக்கெட் பயிற்சியாளன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. புத்தக வெளியீட்டு விழாவை பத்தி எழுதும்போது, புத்தக வெளியீட்டு விழா புத்தகம் பற்றி பேசாதவருக்கே கைத்தட்டு அப்படின்னு. நிறைய புத்தக விழாவும் அப்படிதான் பாக்குறோம். அந்த புத்தகத்தை பத்தி படிச்சுட்டு வராம வேற ஏதோ விஷயங்களை பத்தி பேசிட்டு போயிருப்பாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலா அந்த குழந்தைகள் உலகத்தை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. முதல்ல ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கு போகுது அப்படின்னா அந்த குழந்தைய பத்தி அங்க சொல்றாரு. முதல் நாளிலேயே ஆசிரியரின் பிரம்பை கேட்டு அடம் பிடித்தது குழந்தை. அதுக்கு அந்த பெரம்படியை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியல, அந்த பெரம்பு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்குது அப்படின்னு. நம்ம ஒரு கேஷுவலா பேருந்து பயணம் போறோம் இல்லைங்களா? அந்த பேருந்து பயணத்துல நம்ம ரொம்ப அனுபவிச்சு உணர்ந்ததை அங்க எழுதியிருப்பாரு. உட்கார இடம் பேருந்தில், இறங்கும் நிறுத்தம். நம்ம இறங்குற போதுதான் அந்த பேருந்துல சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. அந்த கலவரத்துல பேருந்து படுத்துற பாடெல்லாம் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு கவிதையில, கலவரத்தில் கலந்து கொள்ளவில்லை, உடம்பெல்லாம் காயும் பேருந்து அப்படின்னு, சமூகம் வந்து பொது பொருட்களை எல்லாம் என்ன மாதிரி பொது சொத்தை வந்து கபலீகரம் பண்ணுது இல்ல அழிக்குது அப்படிங்கறதை அங்க அழுத்தமா பதிவு செஞ்சிருப்பாரு. தத்துவ கவிதையா ஒண்ணு நான் பார்ப்பேன். டிக்ஷனரியை பத்தி எழுதியிருப்பாரு. எத்தனை வார்த்தைகள் இருந்தென்ன, எழுத முடியவில்லை ஒரு கவிதை அகராதி அப்படின்னு. இந்த சின்ன வயசுல நம்ம படிச்ச கதைகளை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாரு. அதுல 2 விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது படிக்கும் போதே. கதையிலிருந்து வெளியே வந்த காக்கை குழந்தையிடம் கேட்டது, இன்னும் அதே கதையா, இன்னும் அந்த காக்கா பாட்டி வடை சுட்ட கதையே சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது. அதே மாதிரி அந்த நரி வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்ட்டு போகும் இல்லையா, அந்த கதையும் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நாம சின்ன வயசுல படிச்சு வளர்ந்த கதைகள். அடடே இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி. இப்ப நரி வந்து மாறிடுச்சு, ஏனியோட வருதுன்னு எழுதியிருப்பாரு. சினிமாவையும் விட்டு வைக்கல. ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, ஒரு நடிகன் சாகும் தருணம் பிழைத்தது பாத்திரம், அதாவது கதாபாத்திரம் பிழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவருடைய அந்த கவிதைகள் எல்லாத்துலயுமே எல்லா தரப்பு குறிப்பிட்டு ரொம்ப அழகா இருப்பாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சென்றியு கவிதைகள், இந்த புது வகைமையில புது வடிவில் உள்ள கவிதைகள், இது 2001 இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. 25 வருடங்கள் கழித்து இன்னும் புத்தம் புதிதாக இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த கவிதைகள் எல்லாமே. இன்னுமே தமிழில் வந்து இந்த சென்றியு கவிதைகள் இன்னும் வரணும். நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களை, சம்பவங்களை, பொருட்களை இன்னும் நம்ம அதை பதிவு செய்யணும். இன்னும் நிறைய இது போல் தமிழில் வர வேண்டும் இந்த வகைமையில் கவிதைகள் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஹைக்கூ போல இதன் மேல் ரொம்ப வெளிச்சம் படலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இனி சென்றியு கவிதைகள் என்ற ஒரு கவிதைகள் எனக்கு ஒரு அறிமுகமா கிடைத்தது. அதை கண்டிப்பாக இன்னும் நிறைய படிக்கணும், நம்ம எழுத முயற்சி செய்யணும்னு கூட எனக்கு தோணுச்சு. ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த என்னோட வாசலுக்கும் படைப்பு குழுமத்திற்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக தங்களுடைய உரையை நிகழ்த்தியுள்ளீர்கள். அதாவது சென்றியு கவிதை அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விவரத்தோட, எத்தனை அடி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் பொழுதே நாங்க அந்த கவிதையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அரசியல் கதையாகட்டும், அரசியல் ஆர்வம் உள்ளவர் இருக்கணுங்கிறனால அந்த அரசியல் கவிதை வரப்போ உங்க முகத்துல ஒரு சிரிப்பும் ஒரு நகைச்சுவையும் இன்னும் அதிகமா மிளர்ந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது. கிரிக்கெட்டை பத்தி பேசுனதாகட்டும், குழந்தைகள் அந்த காக்கா கதையை இன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பேரம்பேத்திகளுக்கு சொல்றது இப்ப நினைவுக்கு வந்தது. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக திருக்குறள் குறித்து தமிழன் அன்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம துளசிமணி அம்மா அவங்க சொல்லியிருந்தாங்க, பெரியார் பழகுறதுனாலதான் திருவள்ளுவர் பத்தியே எழுதுனாங்க அப்படின்னு. நம்ம
அந்த திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தமிழன்பனின் திருவள்ளுவம் என்ற தலைப்பில் நம் ஈரோடு வாசலின் உடல்நலத்தின் துணைத் தலைவர் புகைப்பட கலைஞர் நா. மூர்த்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்க அக்கா. இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தோன்றின் புகழோடு தோன்றுக அந்த குரலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தமிழன் சொன்னீங்க. அந்த ஒரு குரலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எல்லா குரலுக்குமே ஒரு நெருக்கமானவர் தமிழன். அவர் இறந்த சமயத்துல அவரை பத்தி எதுவுமே முன்னாடி அதிகமா தெரியாது. சரி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இணையத்துல தேடுறப்பதான் இந்த வணக்கம் வள்ளுவங்கிற கவிதை பத்தி எழுதியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட பிளாக்ல எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சரி இது படிக்கலாம் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து இந்த நிகழ்வுக்காக இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. இந்த வணக்கம் வள்ளுவ தொகுப்பு கவிதை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அப்போ வந்து அந்த அளவுக்கு அந்த கவிதைகள் அந்த காலகட்டத்துல ரொம்பவுமே கொண்டாடப்பட்டிருக்கும். படிக்கிறப்ப அப்படிதான் தோணுச்சு. இந்த கவிதை தொகுப்பு எப்படின்னா, முன்னாடி நம்ம மேடம் சொன்ன மாதிரி பெரியாரோட தூண்டுதலால உருவாயிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, திருக்குறள் மீது இவருக்கு இருந்த கேள்விகள், விமர்சனங்கள், வியப்புகள், ஆச்சரியங்கள் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கவிதை தொகுப்பா எழுதியிருக்காரு. இந்த தொகுப்புல முதல் கவிதை வணக்கம் வள்ளுவன். அதுதான் வந்து தொகுப்புக்கு தலைப்பை வச்சிருக்காங்க. அந்த வணக்கம் வள்ளுவ அந்த கவிதையோட ஆரம்பத்திலேயே வந்து எழுதியிருக்காரு. வண்ணங்களுக்கு அப்பால் போய் எப்படி எண்ண முடிந்தது உன்னால், ஓசை ஒளிகள் காணாத எல்லையில் போய் எப்படி உன்னால் வார்த்தைகளை தேடும் பொருளை வாரிக்கொண்டு வர முடிந்தது, தமிழ் கிண்ணத்தில் உலகத்தை எப்படி நிரப்பி வைத்தாய். இப்படி வந்து அவரோட முதல் கவிதையிலேயே வந்து திருக்குறள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு திருவள்ளுவர் எப்படி வார்த்தைகளை வந்து பிடிச்சி எழுதினார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை அதுல சொல்லியிருக்காரு. வண்ணங்களுக்கு அப்பால் போயின்னா நான் என்ன நினைச்சேன்னா அது வண்ணங்கள் அப்படிங்கறத குறிக்கிற வந்து எண்ண ஓட்டங்கள் அல்லது எண்ணம் அப்படி அந்த எண்ண ஓட்டங்களுக்கெல்லாம் அடுத்துதான் போய் எப்படி யோசிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தமிழ் கிண்ணத்தில் உலகத்தை எப்படி நிரப்பி வைத்தாய். திருக்குறள் வந்து தமிழ் மொழி எழுதப்பட்டது. தமிழ் உலகத்துல மொத்த மக்கள் கூட்டத்துல ஒரு சிறு கூட்டத்துக்கு உரித்தான மொழி தமிழ் மொழி. அந்த ஒரு தமிழ் மொழியிலேயே வந்து உலகத்தையும் எப்படி நிரப்பி வச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாரு. அதே கவிதையில இன்னொன்னு சொல்றாரு. இலக்கணம் தவறிய கடவுளர்கள் உன் இரண்டடிக்குள் வந்து தங்களை திருத்திக் கொள்ளும் முன் மாசு கழுவி மானுடரை மன்றத்துக்குள் முந்தி இருக்க செய்தாய். அதாவது இலக்கணம் தவறி நடந்த கடவுளர்கள், இந்த இடத்துல கடவுளர்கள்னா தலைவர்கள் மன்னர்கள் அப்படி நான் அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுடைய தவறை திருத்திக்கிறதுக்காக உன்னோட திருக்குறளுக்குள்ள வரக்கு முன்னாடியே மக்களை வந்து அதுக்குள்ள இருக்க வச்சுட்டேன். அதாவது கடவுள்கள் மன்னர்கள் இவங்களோட நீ மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. இதே மாதிரி மன்னர்களை விட மக்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காருங்கிறத நிறைய இடத்துல தமிழன்பன் பின்னாடி வர கவிதைகளை சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்த கவிதைய வந்து ஒரு சொல்லுக்கும் மறு சொல்லுக்கும் இடையே ஒரு 100 வானத்திற்கும் ஒரு 100 கடலுக்கும் இடைவெளி. ஏன்னா ஔவையார் சொன்ன மாதிரி குறுக தரித்த நூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுக்கும் மறு சொல்லுக்கும் இடையே 100 வானத்திற்கும் 100 கடலுக்கும் இடையான இடைவெளி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி இதுல புகழ்ந்து சொல்றாரு. அந்த கவிதை முழுசா படிச்சிடறேன். ஒரு சொல்லுக்கும் மறு சொல்லுக்கும் இடையே ஒரு 100 வானத்திற்கும் ஒரு 100 கடலுக்கும் இடம் வைத்திருக்கும் நூலின் இன்பத்து பாலில் தமிழ்தாய் தனது கண்ணிமை காலத்து கனவுகளை ஆசையோடு அள்ளிக் கொள்கிறாள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. அந்த தமிழ் வந்து உன்னுடைய கவிதையை படிச்சுட்டு அவங்களுடைய இளமை காலத்து கனவுகளை ஆசையோட நினைச்சு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்றாரு. அதுலயே அதே கவிதையில இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. பரந்தையர் பார்வை விழுந்து காமத்துப்பால் திரிந்து போகாமல் நீ பாதுகாத்தது சரிதான். ஆனால் வரவின் மகளிர் பெண்வழி சேரல் பற்றியெல்லாம் நீ பேசியவே தெரியா. இதுல வந்து திருவள்ளுவர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற மாதிரிதான் கேட்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து 8வது சீர்னு ஒரு கவிதை. தமிழ் அன்பனோட அதிகமாக பேச
தேவைப்படும் கவிதைகள் இந்த 8வது சீருங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுல சொல்றாரு, 7வது சுரம் கதவை இழுத்து மூடியதால் 8வது சுரம் ஏமாந்து திரும்பி இருக்கலாம். 7 சுரங்கள் இருக்கு, 8வது சுரங்கள் ஏன் இல்ல? அந்த 8வது சுரம் வரப்போ வந்து கதவை இழுத்து மூடிருப்பாங்க, ஏமாந்து திரும்பி போயிருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து, ஆனால் இசை தேவதை ஆலாபனை நிறுத்தி விட்டு கதவை திறக்க ஓடி இருக்க மாட்டாளா? இசை தேவதை கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த 8வது சுரம் திரும்பி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தது, 7 வண்ணவில் எழுதி வைத்திருக்கலாம், வாசலில் 8வது வண்ணத்துக்கு இங்கு இடம் இல்லை. அதற்காக உறங்க முடியாத வானம் நிறங்கள் நீங்கி இரவு படுக்கையில் வருந்து எழுதியிருக்காதா? வாரத்திற்குள் வந்துவிட துடித்த 8வது கிழமை ஞாயிறு, அந்தியில் தீ குளித்திருக்கலாம். அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா? வள்ளுவா, 8வது சீர் உன்னை தேடி வந்த போது என்ன செய்தாய்? போடுவதற்கு ஒன்றுமில்லை போ என்று சொல்லி வாசல் யாசகனை வீடுகளில் விரட்டது போல் விரட்டி விட்டாயா? இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லா குரலுமே 7 சீர் தான் இருக்கு, 8வது சீர் இல்லைன்னு சொல்லி இதுல கேக்குறாரு. அப்படி 8வது சீர் வந்தப்போ வாசல் யாசகனை வீடுகளில் விரட்ட போல் விரட்டி விட்டாயான்னு சொல்லி திருவள்ளுவரை கேள்வி கேட்கிறாரு. அடுத்து அவரே சொல்றாரு, 8வது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லை? யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா? 7 சீர்களிலேயே ஒளி திருந்து போனதா? ஈற்று முச்சீரடியில் உனக்கும் மூச்சு முட்டியதா? காசும் பிறப்பும் உன் கண்முன் வந்து கண்களை கசக்கினவா? நாளும் மலரும் நச்சரித்தனவா? இல்லை 8வது சீர் தான் அடுத்த குறளின் முதற் சீரா? இப்படி வந்து பல அடுக்கடுக்கான கேள்விகளை திருக்குறளுக்கு வைக்கிறாரு. அடுத்து அதுலயே வந்து, அப்படியே ஆனாலும் கடைசி குறளின் காலடியே 8வது சீர் என்று தோளில் என்னை தூக்கிக்கொள் என்று கெஞ்சி இருக்குமே. அந்த கடைசி குரல் வந்து என்ன 8வது சீரா வச்சுக்கேன்னு சொல்லி கெஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படியே சொல்லிட்டு ஏன் வந்து இந்த மாதிரி சீர் பத்தி கவலைப்படுறேன்னு எங்களை கேட்கறேன் அப்படின்னு அவரே வந்து கேட்டுக்கிறாரு. அதாவது, ஏன் 8வது சீர்கவலை உங்களுக்கு என்கிறாயா? போதைப் பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள், அப்படித்தான் இருப்போம், நாங்க அப்படித்தான் கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுலயே வந்து கடைசி அது பதில் அவரே சொல்லியிருப்பாரு. 8வது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயோ? வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்திட்டோம் என நான் தான் விட்டு வச்சிருக்கிறேன் என்கிறாயா? நிறைய நம்ம சிறுகதையில படிப்போம் அதோட கதை முடிவு வந்து வாசகர்களோட சிந்தனைக்கு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த திருக்குறளையும் வந்து படிக்கிறவங்களோட சிந்தனைக்கு விட்டுட்டேயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி இந்த கவிதை ரொம்ப பெருசா போகுது, அதனால நம்ம அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். அடுத்து ஒரு கவிதை, வள்ளுவர் வழங்கும் விடுதலை. இதுல வந்து கடவுளையே கோயில்களில் இருந்து விடுதலை செய்தவர் அவர். குருக்கள், குடமுழுக்கள், தட்சிணை, பிரசாதம், உண்டியல், உற்சவம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு கோயில் சிறைப்பட்டு கிடந்த கடவுளை வள்ளுவர் விடுதலை செய்தார். செம்பிலிருந்தும் கல்லிலிருந்தும் வள்ளுவர் கடவுளை விடுதலை செய்தார். தன்னிலிருந்துல வந்து கடவுளை விடுதலை பண்ணிட்டார் திருவள்ளுவர். ஆனா திருந்தாத மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? கடவுளை கைதியாக்கி தண்டித்து கொண்டிருக்கின்ற இன்னமும். ஆனா மக்கள் வந்து இன்னும் அந்த கோயிலுக்குள்ளேயும் உண்டியலையும் பிரசாதத்திலையும் வச்சு சிறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு அடுத்ததான் தன்மைகளும் உண்மைகளும் அப்படின்னு ஒரு கவிதை. அதுல வந்து அறிவு பத்தி சொல்லியிருப்பாரு. அறிவது அறிவென நாங்கள் அறிந்தாலும் அறிவது எப்படி என்று அறிவித்தோம் நீ. அதாவது அறிவுன்னா என்னன்னா, ஒன்னு அறிந்து கொள்வதுதான் அறிவு. அப்படியே அறிந்து கொள்வது எப்படின்னு சொல்றதுதான் நீ சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த அறிவை பத்தி சொல்லியிருக்காரு. குறிப்பா அந்த எப்பொருள் யார் யாரை வைக்கணும் அப்புறம் எப்பொருள் காண்பதையோ அந்த பொருளை வச்சு இந்த கவிதை எழுதியிருப்பாருன்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் அப்போது கேட்பேன்னு சொல்லி ஒரு கவிதை. அதுல வந்து திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் பொருள் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. வள்ளுவருக்கு பொருள் சொல்ல வந்தவர்கள் வள்ளுவருக்கு பொருள் பரிமேல் அழகர் என்றார்கள்.
வள்ளுவருக்கு பொருள் மனக்குடவர் என்றார்கள். வள்ளுவருக்கு பொருள் மற்றவையவர்கள் என்றார்கள். அப்போ வள்ளுவருக்கு பொருள் வள்ளுவர் இல்லை என்றான பின் வள்ளுவரை ஏன் நான் படிக்க வேண்டும்? வள்ளுவருக்கு பொருள் வள்ளுவர் இல்லைங்கிறப்ப நான் எதை படிக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக அன்றுதான் வள்ளுவர் கடைசி குறட்பாவை எழுதினார். இது நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச இடம். அதாவது தமிழன்பன் கற்பனையில வந்து திருவள்ளுவர் கடைசி குறளை எழுதிய போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுல வந்து சொல்றாரு, சம்மணம் போட்டு வீட்டு முற்றத்தில் வீற்றிருந்த அவர் முகம் மலர்கள் எழுதி வைத்த ஒரு கவிதை போல் அமைதி தவள சுடர்ந்து கொண்டிருந்தது அந்த முன்னிரவு பொழுதில். அதான் அந்த முன்னிரவு பொழுதுலதான் வந்து அந்த கடைசி குரலை எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை ஒரு கவிதை விளக்குறாரு. வள்ளுவர் அருகே விளக்கு குரட்பாக்களின் வேர்களோடு உரையாடி வந்த தெளிவு வெளிச்சத்தில் இடுப்பில் ஒரு வேட்டி, தோளில் ஒரு துண்டு, உட்கார்ந்திருந்த அவள் அருகே உட்கார்ந்திருந்தன பனை ஓலைகள். வள்ளுவர் எழுத்துக்களுக்கு அங்கார்ந்திருந்தது எழுத்தாணி. அடுத்து என்ன திருவள்ளுவர் நிறைய எழுதவும் சொல்லி ஒரு திருப்பாரம்புல எழுத்தாணி இருக்கிறத குறிப்பிடுறாரு. அவரும் அவர் குரட்பாக்களும் தவிர அப்போது யாரும் இல்லை வீட்டில். தாகத்தோடு அங்கு நுழைந்த காற்று செப்பலோசை பெருகி வெளியேறியது. அந்த வீடு முழுக்க திருவள்ளுவரோட சேர்ந்து அந்த குரட்பாக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இதை படிக்கிறப்ப எனக்கு இன்னுமே கொஞ்சம் கற்பனை போச்சு. எப்படின்னா வந்து இதை படிக்கதான் அந்த கற்பனை வந்துச்சு. இப்போ அந்த வீட்டுல திருவள்ளுவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் மனைவி வந்து வெளியே போயிருக்காங்க. அப்போ வெளியே போயிட்டு மனைவி வந்தவங்க திருவள்ளுவரை பார்த்து திட்டிருப்பாங்களாம், அல்லது எதாவது அவருக்கு வேலை சொல்லியிருப்பாங்களா, இப்படி எல்லாம் வந்து இந்த கவிதை படிக்க என்னோட கற்பனை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததாக இருக்க கவிதை வசப்படுவாயா வள்ளுவ அப்படின்னு ஒரு கவிதை. அதுல வந்து வார்த்தைகளை மனச்சான்றுக்கு மாறாக நாடகமாட வைப்பதில் உனக்கு என் இன்பம். எப்படி எப்போது வார்த்தைகளுக்குள் நுழைவது என்று தடுமாறும்படி அர்த்தங்களை வெளியே நிற்க வைத்து வேட்சியை வருப்பதில் அப்படின்னு உனக்கு விளையாட்டு. திருக்குறள் யோசிச்சிருப்போம். அதையும் வந்து தமிழன் சுட்டி காட்டுறாரு. அறிவில் புரிகிறாய் சிலருக்கு, அனுபவத்தில் புரிகிறாய் சிலருக்கு, இரண்டிலும் புரியாமல் போகிறாய் பலருக்கு. வள்ளுவ இப்படித்தான் வார்த்தைகளால் உரையும் போது வசப்படாமல் போகிறாய். வாழ்க்கையால் யாரேனும் ஒரு எழுதி காட்டினால் நீ வசப்படாமல் போக முடியுமா? வார்த்தைகள் புரியல அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இந்த கவிதை எழுதியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக வள்ளுவரின் எழுத்தாணி எனக்கு கிடைக்குமா? எழுத்தாணி கிடைச்சா நான் எப்படி எழுதுவாங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதுல வந்து வள்ளுவர் இரவில் எத்தனை குரட்பாக்கள் எழுதுவார்? நட்சத்திரங்களுக்கு தெரியாது, அதற்கு தெரியும். எழுத்தாணிக்கு தெரியும். நட்சத்திரங்களுக்கு கூட தெரியாது, எழுத்தாணிக்கு தெரியும். பகலில் எத்தனை அதிகாரம் முடிப்பார்? சூரியனுக்கு தெரியாது, அதற்கு தெரியும். அது எழுத்தாணிக்கு தெரியும். மனத்தில் கருத்தரிப்பார் வள்ளுவர், ஏட்டில் ஈன்றெடுக்கும் எழுத்தாணி. இரு தாயாருக்கு பிறந்த ஒரு செய்குறள் பணுவல், அது எனக்கு கிடைக்குமா? இத வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி அந்த திருக்குறள் எழுதியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது மனத்தில் கருத்தரிப்பார் வள்ளுவர், ஏட்டில் ஈன்றெடுக்கும் எழுத்தாணி, இரு தாய்க்கு பிறந்த ஒரு செய்குறள் பணுவல். குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி அந்த திருக்குறள் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு அடுத்ததாக ஈர்க்கும் இன்பம், அதாவது ஈகையினால இன்பம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி திருவள்ளுவர் சொன்னதை பத்தி தமிழன்பன் சொன்னது கவிதை எழுதினது. ஒரு மனிதனை அழித்து வள்ளலாக்குவதும் ஒரு மனிதனை அழித்து வறியவனாக்குவதும் பணம் எனில் அவசரமா இந்த பணத்தை அழித்து மனிதனை மீட்டெடுப்போம். இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கவிதை. ஒரு மனிதனை வந்து அழித்து வள்ளலாக்குவதும் வறியவனாக்குவதும் பணம்னா, அந்த பணத்தை அழித்து
அடுத்ததான் திரும்பவும் வந்து திருவள்ளுவருக்கே கேள்வி வைக்கிறாரு. அதுவும் ஒரு கற்பனை காட்சியத்தான் எழுதியிருக்காரு. வள்ளுவர் எதிர்பார்க்கவில்லை. வினாக்குறிகளாக 2 விலைமாதர்கள் நின்றனர் அவர் முன். அதிர்ச்சியில் வள்ளுவர் வானில் கீறல்கள், திகைப்பில் வள்ளுவர் நொடிகளில் முடிச்சுகள், மருட்சியில் வள்ளுவர் மூச்சில் நெரிசல்கள். எங்களுக்கும் ஒரு அதிகாரம் ஒதுக்கி நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி இந்த விலைமாதர்கள் கேட்கிறாங்க. வள்ளுவர் கண்கள் வந்தவர்கள் அமர்வுக்கு அமைதியை உச்சரித்தன. தீட்டு படாதல்லவா உங்கள் வீட்டு திணை, இப்படி கேட்டபடி அமர்ந்தனர் இருவரும். அந்த விலைமாதர்களை பிடித்து அறிமுகப்படுத்துறாரு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதுல வந்து கடைசியா சொல்றது என்னன்னா, எந்த விலைமாது சதை விற்று முதலாளி ஆனால் என்று, எந்த விலைமாது இரவுகளை விற்று கிளக்கி கிரயம் செய்து கொண்டாள் என்று, எந்த விலைமாது தன் மகளுக்கு குபேரன் வீட்டில் சம்பந்தம் பேசினாள் என்று எழுந்து புறப்படும் முன் இருவரும் கூறினர். நீங்கள் ஏதும் பேசாமல் நாங்களே பேசிக் கொண்டிருக்கிறோம். தவறில்லை என்று தங்கள் மனதிற்கு பட்டால் உங்கள் குரட்பாக்களை கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கம் அனுப்பி வையுங்கள். நாங்கள் அவற்றோடு நிறைய பேச வேண்டி இருக்கிறது. விடைபெறவா நாங்கள். அதாவது அந்த விலைமாரோட கேள்விகளுக்கு திருவள்ளுவர்னால எது பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை எழுதி அதுல நிறைய கேள்விகளை உள்ள வச்சிருக்காரு. இப்படி இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கவிதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா ரொம்ப நேரம் எடுக்குங்கனால எதுவும் சொல்ல முடியல. இந்த கவிதைகள் வந்து முழுசா துவக்கத்துல இருந்து கடைசி வரை படிக்கிறப்பதான் வந்து அதனுடைய சுவை நம்ம ரொம்ப அனுபவிக்க முடியும். கடைசியா ஒரு கவிதை. தேங்க்யூ மூர்த்தி. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆச்சு, 20 minutes ஆச்சு. ஓகே நன்றி. வாய்ப்பு கொடுத்த வாசலுக்கு நன்றி. தேங்க்யூ. ஓவர் டு யசோதாக்கா. சிறப்பு மூர்த்தி. அதாவது வணக்கம் வள்ளுவம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய கவிதைகளை வந்து சொல்லிட்டே வந்தீங்க. அவர் நிறைய கேள்விகளை வந்து வள்ளுவருக்கு வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா தெளிவுபடுத்திட்டே வந்தது சிறப்பா இருந்தது. அப்ப இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறது மூலம் வள்ளுவர்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுல ஒண்ணு வந்து நீங்க சொன்னது, ஏன் 8வது சீர் வைக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதா இருந்தது. மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழ் அன்பனின் மீன் கவிதைகள் என்ற தலைப்பில் ஈரோடு வாசலின் உறுப்பினர் வளரும் எழுத்தாளர் கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்கள் பேச இருக்கிறார். அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். நன்றிகள் அக்கா. அனைவருக்கும் வணக்கம். வாசல் குடும்பங்களுக்கும் அன்பு தோழமைகளுக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழின் ஒவ்வொரு சொல்லிலும் உணர்விலும் சுவாசத்திலும் கலந்து வாழ்ந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நினைவுகளை மரியாதையுடன் நினைவு கூறும் விதமாக பேச விளைகிறேன். ஈரோட்டிற்கு பெயரையும் புகழையும் தந்த பன்முக ஆளுமை படைத்த அவர் தமிழ் சொற்களில் கலந்துவிட்டார். எளிமையான வார்த்தைகளால் தமிழை நேசிக்கவும் ரசிக்கவும் வைத்தவர். காம்புக்கு வேறென்ன கௌரவம் வேண்டும், தாங்கிக் கொண்டிருக்க ஒரு ரோஜாப்பூ இருந்தால் போதாதா என்று கவி பாடியவர். ஈரோட்டின் ரோஜாப்பூ அவர். காம்பாய் நாம், இதைவிட வேறென்ன கௌரவம் வேண்டும் ஈரோட்டிற்கு? இயற்கையை பருவ காலங்களை ரசிக்க சொன்னவர். குடைபிடித்து கொண்டாட வந்ததல்ல மழைக்காலம், கதவடித்து கொண்டாட வந்ததல் நிலாக்காலம் என்று மழையையும் நிலாவையும் அனுபவித்து கொண்டாட சொல்கிறார். மக்களின் வாழ்வியலில் உள்ள வறுமையை ஒரு கவியில் சொல்கிறார். தாலியின் பெருமை கணவனுக்கு தெரியும், இது அனைவரும் அறிந்தது. கணவனை விடவும் மனைவிக்கு தெரியும், இந்த இருவரை விடவும் மார்வாடிக்கு தெரியும் என்று ஏழ்மையை சித்தரித்தவர். புத்தகம் வாசிப்பின் முக்கியத்துவத்தை கூறுகிறார். அரிசி பருப்பு வாங்குவது போல வாரம் ஒருமுறை ஒரு புத்தகம் வாங்க வேண்டாமா என்று கேள்வி கேட்டவர் புத்தகம் படிப்பதன் அவசியம் சொல்கிறார். விளக்கேற்றி புத்தகம் படிப்பது வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சத்தை பிடிப்பது போல. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று வாசிப்பை சுவாசமாக்க சொன்னவர். அவரின் கேள்விகளும் வினோதங்களும் அருமை. ரோஜாப்பூ உடம்புக்கு நோய் என்றால் காத்து நின்ற முட்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்று கேள்வி கேட்கிறார். வானத்தோடு பேசுவதற்கு மரம் பூமியில் இருந்து எதை கற்றுக்கொள்கிறது என்று புதுமையாய் சிந்தித்து வினா எழுப்புகிறார். தமிழுக்கு உலக கவிதைகளையும் உலகிற்கு தமிழ் கவிதைகளையும் அறிமுகப்படுத்தியவர்.
என் கவிதையில் நனைந்த மலைக்கு வருத்தம், என் கையில் கொடை என்று அழகாய் கவி சொன்னவர். வயது என்பது வெறும் எண்ணிக்கைதான். முகத்தின் சுருக்கத்தில் நீ படித்த புத்தகங்களின் வரிகள் இருக்கட்டும், வயதுகளின் சுவடுகளில் இருக்க வேண்டாம் என்று கூறியவர். முதுமையை குறித்து கன்னத்தில் ஓரத்தில் முதுமையை நரையை கண்டு கவலைப்படாதே, முதுமை என்பது வாழ்க்கையின் ஓரம் அல்ல, வாழ்க்கையின் சாரம். மரணத்தின் மார்பில் பால் குடிக்கும் பருவம் முதுமை என்று முதுமையையும் ரசிக்க சொல்கிறார். வாழ்க்கை குறித்து அவர் சொன்ன வரிகள்: வாழ்க்கை எனக்கு பின்னரும் தொடரும், வாழ்க்கை அவருக்கு பின்னரும் தொடரும், அதன் தொடர்ச்சிக்கு என் பண்புகளும் படைப்புகளும் உதவும், கவிதையே என் அடையாளம் என்று கூறியவர். தோல்வியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தாயின் பரிவோடு சொல்கிறார். 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொல்றது பூமி, 9 முறை இழந்தவன் அல்லவா நீ என்று கூறி நம்பிக்கையை விதைக்கிறார். கவிதை பற்றி அவர் சொன்ன வரிகள்: கவிதை என்றால் என்ன என்று கேட்காத போது தெரியும், கேட்டுவிட்டால் தெரிவது கடினம் என்று சொல்லி, தாலாட்டு பாடும் தாய்மார்களுக்கு இதுகை மோனை இலக்கணம் தெரியாமலே கவிதை பாட தெரியும், எதற்கப்பா இதுகை மோனை, மின்னலை பிடித்து வைக்கவா சட்டிப்பானை என்று குறும்பாக்கள் எழுதியவர். அவர் எழுதிய மீன் கவிதை எனக்கு மிக மிக பிடித்தமானது. விண்மீன்கள் பற்றி அவரது கற்பனைகளில் எண்ணிலடங்கா, அதில் சில துளிகள் மட்டும். வானம் எழுதிய காதல் வரிகளின் அச்சுக்குலைந்து எழுத்து சிதறல், அதாவது வானம் எழுதிய காதல் வரிகள்ல அச்சுக்குலைந்து எழுத்து சிதறல் தான் விண்மீன்களாம். மேக மெத்தை மேல் மின்னும் கன்னிகள், நிலா விளக்கருகில் படிக்கும் வான வகுப்பு மாணவர்கள், திரைக்கு வராத நடிப்பு தேவிகள் விண்மீன்கள், இருட்டு பைக்குள் எடுத்து போடா சில்லறை செம்பொற்காசுகள், பகலில் உருண்ட கதிரோன் உகுத்து சென்ற வியர்வை துளிகள், பரந்த விழியில் நடனம் புரியும் இரவு மயிலின் தோகை விழிகள், பரந்த வெளியில் நடனம் புரியும் இரவு மயிலின் தோகை விழிகள். இப்படி கற்பனை செஞ்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கற்பனையும் நம்ம கண்முனை காட்சியாகத்தான் தெரியுது. பகலோன் தழுவிய விண்ணின் உடலில் நகக்குறி செய்த ஒளிவடுக்கள், பகலோன் தழுவிய விண்ணின் உடலில் நகக்குறி செய்த ஒளிவடுக்கள் விண்மீன்களாம். மெருகிட்டு மேகம் துடைத்து வைக்கும் வானக்கடையின் வைரத் துண்டுகள், நெய்யும் திரியும் இல்லா விளக்கில் நெய்யும் திரியும் இல்லாத தெருவில் வைத்த விளக்குகள், இரவு பெண்ணால் நிலா பானையில் கடைந்த தயிரின் சிதறல் துளிகள், அதாவது இரவு பெண்ணால் நிலா பானையில் கடைந்த தயிரின் சிதறல் துளிகள் அப்படின்னு நீண்டு கொண்டே போகிறது அவரின் கவிதைகள், கற்பனைகள் நம்மையும் ரசிக்க தூண்டுகிறது. இவ்வளவு அற்புதமான படைப்புகளும் சிந்தனைகளும் நமக்கு தந்தவர் சாதனையாளர், தமிழின் பெருமை மிகுந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அவரின் கவிதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரசிக்கவும் வியக்கவும் வைத்து நம்மை என்றும் வழிநடத்துவார். அவரை பற்றி பேசுவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். வாசல் அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வாழ்த்துக்கள் கௌசல்யா. நன்றி. ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அதாவது நீங்க என்னென்ன கவிதைகள் ரசிச்சீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லக்கூடிய வரிகள்ல இருந்து உங்களுடைய வார்த்தைகள் அந்த தொனி ரொம்ப அழகா உணர்த்தியது. நிறைய கவிதைகளை கொடுத்திருந்தீங்க. அது செவிக்கு இனிமை சேர்க்கதாகவும் இருந்ததும், தோல்வியை எதிர்கொள்றதுக்கு கூட ஒரு கவிதைகளை சொல்லி இருந்திருக்காங்க. அந்த மீன் கவிதைகள் அப்படிங்கிறப்ப நான் மீனை தான் நினைச்சேன், ஆனா விண்மீன்கள் அப்படிங்கிறத சொன்னும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த விண்மீன்கள் குறித்து மயில் கூட ரொம்ப அழகா அது கண்கள் போல நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. மைதிலி அடுத்தது. மைதிலி நீங்க அழைக்கணும். அடுத்ததாக தமிழன்பனின் ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகள் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற ஈரோடு வாசலை படைப்பு குழுவின் VP
யசோதா பழனிசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி மைதிலி. ஜப்பானிய கைக்கூ கவிதைகள் அப்படின்னு நான் தலைப்பு எடுத்ததுக்கு அப்புறம் என்னதான் எழுதியிருப்பாங்க அந்த கவிதைகள்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளை இவர் தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுக்கலினா ஜப்பான் மக்களுடைய அந்த அழகான பூக்கள் அது வாசிக்கும் பொழுது அது சொல்லியிருப்பாரு பாருங்க, என்ன அழகா செர்ரி பூக்கள், பிளம் பூக்கள், கிரிசாந்தம பூக்கள், இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு பூ இருந்துச்சா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பியோனி பூக்களின் வாசனைகள் எல்லாம் நம்ம மூக்கு வரைக்கும் நுழைக்கிற மாதிரி இருந்தது. அந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு அவசியமா தேவையா இருந்திருக்கு. யாரும் ஜப்பான் கவிதைகளை ஹைக்கூ கவிதைகளை இது வரைக்கும் மொழி பெயர்த்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஆசிரியர் 100 கவிதைகளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்க. இதை என்ன சொல்லியிருக்காருன்னா 100 முத்துக்கள் 100 முத்தங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதை நம்ம வாசிக்கும் பொழுது அப்படிதான் எனக்கு இருந்தது. இந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகள் எழுதியவர்கள் எல்லாம் எந்த ஆண்டு பிறந்தாங்க, அவங்க எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகளை கூட தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு. அந்த கவிதைகளை கொடுத்துட்டு அந்த கவிதைகள் எதனால எழுதப்பட்டதுங்கிற ஒரு குறிப்புணர்வு அதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஜப்பானிய மக்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், தொழில் முறைகள், அவர்களுடைய உணவு முறைகள் இத்தனையும் நம்ம அறிஞ்சுக்க முடியுது இந்த கவிதைகள் மூலம். இப்ப தமிழன்பன் அவர்கள் கொடுத்திருந்த இந்த கவிதைகள் மூலம் ஜப்பானிய நாகரிகத்தை கூட கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஜப்பானிய கவிதைகள்ல ஹைக்கூ கவிதைகள்ல சாதனை புரிந்த முன்னோடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஷோ, பூசன், இஷா, ஷிஹி இவங்களதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பு தந்தாலே தமிழுக்கு ஏகப்பட்ட கவிதைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு 100 கவிதைகளை நம்மளுடைய ஆசிரியர் மொழிபெயர்ப்பு தந்திருக்கிறார். அதுல ஒரு கவிதை பாருங்க, அரிஹிதோ மொஹிதோ அப்படிங்கிறவரை எழுதுனது. இவர் 1472 வருஷம். அது பேரை படிக்கிறப்பவே நமக்கு இருக்கு. ஆனா அந்த கவிதைகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வில்லோ மரங்கள் மழையின் முகத்தில் புருவங்கள் வரைகின்றன. வில்லோ மரங்கள் அப்படிங்கிறது ஜப்பானிய நாட்டுல ஒரு மரம். ஜப்பானிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புருவத்தை மழிச்சிட்டு வரைஞ்சுக்குவாங்களாமா. அந்த மாதிரி அந்த வில்லோ மரங்கள் வளைவா வளைஞ்சு இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா, பெருங்காதியில் வரக்கூடிய லாவண காண்ட பகுதியில இளங்கிளை முகத்தையும் மதிமாக கழிய வண்ணம் போதும் கதிர்மேல் இளங்க கைவனை முடித்த பின் அப்படிங்கிற ஒரு குறிப்பை லாவண காண்டத்துல இருந்து இவர் பொருத்தி பார்த்து ரசிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கவிதைகளை நம்ம வாசிக்கும் பொழுது அடடா அந்த காலத்துக்கெல்லாம் கூட இந்த கவிதை பொருந்துதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இன்னொரு கொதோ அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க. இந்த குயில் ஒரு பூவாக இருக்குமாயின் அதிலிருந்து குரல் ஒன்று பறித்து கொள்வேன். என்ன ஒரு கற்பனை பாருங்க. அந்த குயிலுடைய குரல் கேட்பதற்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அந்த குயில் மட்டும் பூவா இருந்தா நான் பறிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் எழுதுனத நம்மளுடைய கவிஞர் எழுதி வாசிக்கும் பொழுது அந்த உணர்வை நமக்குள்ள கடத்து போறாங்க. ஜென்சன் இசி அப்படிங்கிறவர் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. காலை கீர்த்தியே காய்ந்து நீ வாடினும் விடிய இன்னொரு மொட்டை விழுக்கும். நான் காலை கீர்த்தியே நான் வாசிச்சுட்டு என்ன நினைச்சேன்னா, இது என்ன காலையில பாடக்கூடிய கீர்த்தினா நான் புகழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த காலை கீர்த்தி அப்படிங்கிறது அங்க ஒரு கொடியினுடைய மலருங்களாம். இந்த மலர் வைகரையில மலர்ந்து அன்னைக்கு பிற்பகலிலே உதிர்ந்து விடுமா. அப்ப இது மிக குறைவான நேரமே வாழக்கூடிய இந்த மலரை நிலையாமையின் ஒரு குறியீடாக சொல்றதா சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு கவிதையை எப்படி சொல்றாங்கன்னா உழைப்பினுடைய அருமையை சொல்றதா இருந்துச்சு. சோனே நேயோ 1649 இருந்து 1723 ஆண்டு வரை வாழ்ந்திருக்காரு. மாற்று துணி நாணுகிறேன் நான் ஒரு அங்குலம் கூட நெய்யவில்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம உழைக்காமையே சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு துணி, அதாவது மாற்று துணி வேணும் அப்படின்னு சொன்னா நீ ஒரு அங்குலம் கூட நெய்யலையப்பா, உனக்கு எப்படி மாற்று துணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை பொருள் கொள்றதா இருந்துட்டேன். இன்னொன்னு கான்செட்ஸோ அப்படிங்கிறவர் எழுதின கவிதை. பக்தி பாசுரங்களோ தவளைகள் பாடுகின்றன கோவில் கிணற்றில்.
அவர் எழுதுனது என்னன்னா, ஜப்பான்ல அந்த தவளைகள் வந்து பல வகையா இருக்குமா. அது எப்படியோ ஒரு தவளை தடுமாறி கோயில் கிணத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. அந்த கோயில் கிணத்துல தவளை சத்தம் என்னவா இருக்குமா, நம்மளுடைய கவிஞர் ஐயா அவர்களுக்கு மார்கழி மாதங்கள்ல பஜனை பாடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பக்தி பரவசத்தை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்கு தான் பக்தி பாசுரங்களோ தவளைகள் பாடுகின்றன கோயில் கிணற்றில் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைகளும் அவரு ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காரு. நீங்க அந்த ஒரு கவிதைகளை நம்ம வாசிக்கும் பொழுது, அடாடா இந்த கவிதை இன்னும் கொஞ்சம் வாசிச்சிருக்கலாமோ, இது இப்படி எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல இன்னொரு கவிதை பாருங்க. சியோனி அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருப்பாங்க. அற்புத நிலா, பறவைகளும் நம் கூடுகளின் கதவு மூடவில்லை. நிலாவை பார்த்து பறவைகள் கூட தன்னுடைய கதவை மூடவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையா எழுதியிருப்பாங்க. சுவைத்து சாப்பிட விளம் புளிப்பில் மீண்டும் பிறந்தேன் சிறுவனாக. சுவைத்து சாப்பிட விளம் புளிப்பில் மீண்டும் பிறந்தேன் சிறுவனாக. அதாவது விளம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பை சாப்பிட்றதுக்காக இறந்து போய் மறுக்க சிறுவனா பிறக்கணும் அப்படின்னு. இவங்களுடைய ஒவ்வொரு கவிதை வரிகளையும் கவிதைகளையும் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நடைமுறை வாழ்வியல்கள் இதுவும் கலந்து அந்த ஏழ்மை நிலையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஏழ்மை நிலைய சொல்லக்கூடிய ஒரு கவிதைகள் வந்து அதோ அந்த உழத்தி அழும் தனது குழந்தை இருக்கும் திக்கில் நடுகிறாள் நாற்று. அந்த அதாவது உழவு செய்யக்கூடிய அந்த பெண் போய் காட்டுல நாற்று நட்டுட்டு இருக்காங்க. அந்த நாற்று நடும் பொழுது அவ நாற்று நடுவாளா அல்லது அந்த குழந்தைய பார்ப்பாளா, அவ கண்ணு யாரு மேல பாயும் அப்படிங்கிறதும், அவ என்ன பாடுபடுவா அந்த வறுமையில, அந்த குழந்தைய பாப்பாளா வயிற்ற பாப்பாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொள்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஜப்பானிய கவிதைகளை நமக்கு ஹைக்கூ வடிவில் கொடுத்ததுனால பல கவிதைகளை நம்ம புரிஞ்சு அழகா ரசிச்சு உள்வாங்க முடிஞ்சது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அதாவது ஜப்பானிய கவிதைகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுத்த ஈரோடு வாசலின் அமைப்பிற்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நமக்கு எப்பொழுதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழை கொடுத்து சென்ற நம் தமிழன்பன் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பகிர்வு அவர்கள். அதாவது மொழிகளையும் எல்லைகளையும் தாண்டியும் பயணிக்க வைக்கும் புத்தகங்கள் அப்படிங்கிறத எடுத்துரைத்திருக்கிற தமிழ் அன்பனை எங்களுடைய வரவேற்புரைக்கு கொண்டு வந்த உங்களுக்கு மிகுந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஜப்பான் பூக்கள் பூத்த மலர்ச்சிய உங்க முகத்துல கண்டோம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி மைதிலி. அடுத்ததாக தமிழ் அன்பனின் கனவோடு என்ற தலைப்பில் அவரின் கனவுகள் குறித்து என்ன கனவு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச வராங்க ஈரோடு வாசல் அமைப்பின் முன்னாள் தலைவர், ராஜேந்திரா பள்ளியின் முதல்வர் ராதா மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ யோசோகா. ஈரோடு வாசல் அன்பர்களுக்கும் இந்நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். தமிழை நேசித்த அன்பரே, தமிழ் அன்பரே, பெயரில் தமிழை சுமந்த மைந்தரே, தமிழை எவ்வளவுதான் நேசித்தீர். உருவம் இரண்டும் உயர்ந்து ஒட்டிக்கொள்ள புரட்டினேன் தாள்களை. உலகக் கடல்களின் அலைகளிலெல்லாம் சிதறி கிடந்தது தமிழன்றி, உலகக் கடல்களின் அலைகளிலெல்லாம் சிதறி கிடந்தது தமிழன்றி. தமிழைத்தான் காதலித்தே மடிந்தீரா? இல்லை இல்லை. கம்பனை, கபிலனை, பாரதியை, பெரியாரை, காந்தியை, அண்ணாவை, தாகூரை என தீன் தமிழையும் தமிழ் மக்களையும் நேசித்து மறைந்தவர்களின் கனவுகளை கற்பனையில் சுமந்து எழுத்துக்களில் பிரசவித்து அழியா காவியம் படைத்து சென்றீர். ஈரோட்டு மண்ணின் மைந்தரே, எழுத்துலகின் ஒளிச்சுடரே, நீவிர் மறைந்தாலும் நீனது படைப்புகள் காலம் கடந்து காற்றில் உலவி வரும். பட்டவர் மேலெல்லாம் விரவி படரும் பெருந்தகையே, தமிழ் அன்பரே. தமிழன்பன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் அவரை வணங்கி தமிழன்பனின் கனவோடு 300 நொடிகள் பயணிக்கலாம் வாரே. ஒரு கவிதைக்குரிய அழகியலான
கற்பனைகள், உணர்வுகள், கருத்துக்கள் போன்ற எல்லா சாரம்சங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த கவிதை தொகுப்பு. அழகியலான வார்த்தைகள், ஆழமான அழுத்தமான உணர்வுகள், இவையை உள்ளடக்கிய கவிதை தொகுப்பு கனவின் சில பக்கங்கள். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எதெல்லாம் தான் அவர் பேசியிருக்காரு, தமிழை நேசிச்சிருக்காரு, தமிழ் மக்களை நேசிச்சிருக்காரு, தேசப்பற்று கொன்று பேசியிருக்காரு, பல தலைவர்களை பேசியிருக்காரு. புத்தகம் ரொம்ப சிறியதாக இருந்த பொழுது இதனுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானவை. ஒரு தமிழ் இனத்தை பத்தியும் தமிழை பத்தியும் பேசும்போது, தமிழினத்தின் சாயலில் கீர்த்திமிக்க கிரேக்கத்தில், ரோமில், எகிப்தில், மெசபடோமியாவில் பண்பாட்டு நாகரீக மேன்மைகள் படைக்க பயிற்சி பள்ளிகள் திறக்கப்பட்டன. பொதுவாகவே நம்ம வரலாறு பேசும் பொழுது கிரேக்கம், ரோம், எகிப்து, மெசபடோமியா இவைகள்லாம் ஒரு கீர்த்திமிக்க நாடுன்னு அவர் சொல்றாரு. அதில் பொதுமையாவே இது ஒரு வளமையான நாடுகள், பல ஜனநாயக முன்னேற்றம் எல்லாத்தையுமே உலக அறிமுகப்படுத்திய நாடுகள். அந்த நாடுகள்ல கூட பண்பாட்டு நாகரீக மேம்பாடு வேணும்னு சொல்லி தமிழினத்தின் சாயலில் பள்ளிகள் திறக்கப்பட்டன அப்படிங்கிறார். அவங்களுக்கே பண்பாடும் நாகரீகமும் கத்துக் கொடுத்தது நம்மளுடைய தமிழினம் அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு பேசுறாரு. பெயரில்லாமல் இருந்த வானம் விரிவாகத்தான் இருந்தது. தமிழில் பெயரிட்ட போது மேலும் அது விரிவாகிவிட்டது. பெயரில்லாமல் சுழன்ற போதும் பூமி அழகாகத்தான் இருந்தது. தமிழில் பெயர் சூட்டிய பிறகு அதன் சுழற்சிற்கு கவர்ச்சி அதிகமானது. ஏற்கனவே சில்லென்ற நீரை தமிழ் தொட்டதும் அதுவரையில் இல்லாத அவ்வளவு குளிர்ச்சி. அப்ப தமிழ் மொழியுடைய பறந்து விரிந்த தொன்மையை, பெருமையை, கவர்ச்சியை, குளிமையை, குளிர்ச்சியை இந்த கவிதைகள்ல ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறாரு. இதுல தமிழனாக வாழ்றதோட பெருமையை சொல்றாரு. மனிதனாக வாழ்வது மதிப்பானது, அம்மதிப்புக்கு பல மடங்கு அதிகமாகுவது தமிழனாக, உண்மை தமிழனாக வாழும் போதுதான். உண்மை தமிழன் அப்படிங்கிறது மனிதநேயம், பண்பாடு, கலாச்சாரம் மிக்க ஒரு தமிழனாக வாழும் பொழுது உலக அளவில் உயர்வானவனாக மதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவை பேசினால் என்ன பேசும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு கவிதை. அந்த கவிதையில ஒவ்வொரு வரிகளும் எப்படி இருக்குன்னா, அட ஆமால அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். தியாகம் செய்ய விருப்பம் இல்லாதவரே இல்லை, ஆனால் அதில் ஒரு சிறிய திருத்தம். தியாகத்தை மற்றவர்கள் செய்ய வேண்டும். உண்மைதானே? தியாகம்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா அதை நம்ம பண்ணக்கூடாது, மத்தவங்க யாராவது பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை அதுல எடுத்து பாரத மாதா, காந்தியடிகள், தலைவர்கள் இவர்களை பத்தி சொல்லியிருப்பாரு. கவிதையோட இனிமையே சாரம்சமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது தான். இப்ப தமிழுக்காக போராடிய நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை, தலைவர்களை பத்தி படிக்க வரலாறுல பக்கம் பக்கமா படிக்கணும். பட் இவருடைய கவிதைகள் 2 வரி 3 வரியில் எப்படி விளக்குதுன்னு பாருங்களேன். பாரதிய பத்தி பேசும்போது, ஒளிச்சத்து நிரம்பிய உன் கவிதை வெளிச்சத்தில் புலிகளாய் மாறினர் புழுக்களாய் நெளிந்த தமிழர்கள். இப்ப பாரதியோட வீராவேசம் மிக்க கவிதைகள்னால ஒரு சத்தில்லாம புழுக்களாக நெளிந்துட்டு இருந்தவங்க எல்லாம் புலிகளாக வீரம் கொண்டு எழுந்தார்கள் அப்படின்னு பாரதியோட மொத்த பெருமையும் அந்த 2 வரிகள்ல பேசுறாரு. பாரத மாதா மார்பில் பதக்கமாய் இருப்பதற்கு சமமானது அண்ணல் காந்திக்கு கண்ணாடியாய் இருப்பது. அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தால் பொய்யர்கள் கைகளில் சத்திய சோதனை புது பதிப்புகள், கோடிக்கணக்கான குடிசைகளில் இலை வெளிந்த இந்திய தாய். அந்த கண்ணாடியை கழற்றிவிட்டு பார்த்தால் நட்சத்திர விடுதிகள், நவீன வாகனங்கள், விருந்துகள், விழாக்கள், மது குப்பைகள். இது இந்த இடத்துல கண்ணாடின்னு உருவகப்படுத்தி இருக்கிறது காந்தியோட பார்வையில இருந்து. காந்தி கண்ணாடிங்கிறது காந்தியோட பார்வையில இருந்து. காந்தியோட பார்வையில இருந்து போய் பார்க்கும் பொழுதுதான் வாழ்வின் கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மேலோட்டமா பார்க்கக்கூடிய இந்த விடுதிகள், விருந்துகள், கேளிக்கை கூத்த வச்சு நம்ம ஒரு முன்னேறிட்ட சமுதாயத்துக்கு வந்ததான் நம்ம நினைச்சிருவோம். பட் அது இல்ல, காந்தி கண்ணாடியை போட்டு பார்க்கும் போது உண்மை நிலை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரி பெரியாரை இப்படி நேசித்து வாழ்ந்திருக்காரு தமிழன்பன். தந்தை பெரியாருக்கு என்ன சொல்றாரு பாருங்க. தந்தை பெரியாரின் கைத்தடி காந்தியின் கைத்தடி போல் அகிம்சையை கடைபிடிக்காது, அது அசைவ கைத்தடி. கல்லு களையங்களை அந்த காலத்திலேயே அடித்து நொறுக்கிய கைத்தடி. அதற்கு பாதை தெரியும், போதை தெரியாது. போதிக்கிளையிலிருந்து செதுக்கப்பட்டது, வளைந்திருக்கும், ஆனால் வளைந்து கொடுக்காது அந்த ஞான ஆயுதம்.
பெரியார்னாலே நமக்கு தெரியும் பகுத்தறிவு போதித்த ஆசான் அப்படின்னு சொல்லி. போதி கிளையிலிருந்து செதுக்கப்பட்டது. புத்தருக்கு ஞானத்தை கொடுத்த போதிமர கிளையிலிருந்து செதுக்கியவரை போன்றவர் நம்மளுடைய பெரியார். அவர் வளைஞ்சுமார் இருப்பாரு, ஆனா வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு. அவரு அறிவின் ஆயுதம் அப்படின்னு சொல்றாரு. காமராஜரை பேசியிருக்கும் போது, கருப்பாய் இருந்த வெளிச்ச தமிழன் இந்திய அரசியலுக்கு விக்கல் வந்த போதெல்லாம் இந்த விருதுநகர் தண்ணீரே தேவைப்பட்டது. அவர் தோள் துண்டு, தரிகளின் தவம், நூல்களின் நோன்பு. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் அரசியலுக்கு அவர் ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது. எப்ப அரசியலுக்கு விக்கல் எடுத்தாலும் அந்த விருதுநகர்ல பிறந்த காமராஜருடைய கைடன்ஸ் தான் கேட்கும். இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் பேசியிருக்காரு. கடைசியாக இறுதியாக அறிஞர் அண்ணாவை பத்தி பேசினதை என்னால சொல்லாம இருக்க முடியாது இந்த புத்தகத்துல. அவர் எப்படி அறிஞர் அண்ணாவை கம்பேர் பண்றாருன்னா, ஐந்திணையில் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ணா மட்டும் அறிஞர் இல்லை, அண்ணாவை கற்றவர்களும் அறிஞர்களே, அவர்களுக்கெல்லாம் என் வணக்கம். அண்ணாவை பத்தி தெரிஞ்சிருக்கிறதே அறிஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என திணை 5 தெரியும் நமக்கு, 6ஆம் திணை ஒன்றுண்டு, அதுதான் அறிதலும் அறிதல் நிமித்தமுமான உரிப்பொருளை உடைய திணை, பெரியார் திணை. பெரியார் வழிவந்த அண்ணா திணை. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது அந்த 5 திணைகள்ல 6ஆம் திணைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அதுலயும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அதை சொல்லியிருக்காரு. உயர்திணை என்பது சட்டை வேட்டியோடு அம்மனமாய் இருக்கும் மனிதனை குறிப்பதென்று. சட்டை வேட்டி போட்டிருந்தாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இல்லைன்னா அவங்க அம்மனமாய் இருக்கிறதாத்தான் அர்த்தம். அறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் உண்மையான பகுத்தறிவுள்ள மனிதர்கள். அதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் அறிஞர் அண்ணான்னு சொல்லி இந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய பேசியிருக்காரு. தாகூர், கபிலர், கம்பர், காயிதே மில்லத் எல்லாரையும் பேசியிருக்காரு. இருந்தாலும் காலம் கருதி நம்ம இந்த இடத்துல முடிக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம். இவருடைய கவிதைகளை ஜஸ்ட் ஒரு கவிதையென ரசித்து கடந்து விட முடியாது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஊடுருவி பாயும் வேகமும் கருத்துக்களை கடத்தி செல்லும் விவேகமும் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய கவிதை தொகுப்பு. கொண்டாடப்பட வேண்டிய ஈரோட்டு மண்ணின் மைந்தன். அவரை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி. சிறப்பு ராதா. அதாவது கனவின் சில பக்கங்கள் நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா தமிழ் மக்களுடைய தேசம், தமிழ் மக்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, இது எல்லாம் என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழால பெயரிடப்பட்டாலும் கூட பெருமைப்பட்ட அந்த மண்ணு, பூமி, அதாவது வானமும் பூமியும் தமிழால பெயரிடப்பட்டதுனாலதான் பெருமைப்பட்டது அப்படிங்கிறதையும் சிறப்பா சொல்லியிருந்தீங்க. பெரியார், காமராஜர், அறிஞர், தாகூர், கபிலர், இப்படி நிறைய பேர்த்த பத்தி அவங்க சொல்லி இருக்கிறதையும் சொன்னீங்க. இந்த புத்தகம் வாசிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்கீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக தமிழ் நண்பனின் பணி செய்யும் பகல் என்ற தலைப்பில் நம்மிடம் பேசவரும் ஈரோடு வாசலின் உறுப்பினர், தொழில் முனைவோர், மொழிபெயர்ப்பாளர், பயண ஆர்வலர், சமூக ஆர்வலர் கோடீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் கோடீஷ். நன்றிங்க. நான் இப்போ இருக்க இடம் சூழல் கருதி நான் கேமரா ஆன் பண்ண முடியல. என்னால் ஆடியோ மட்டும்தான் பேச முடியுது. பனி பெய்யும் பகல் ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான நிகழ்வுக்கு நீங்க எந்த தலைப்புல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இது எப்படி தமிழ் நண்பனோட நம்ம பொருத்துறது, இது ஒரு கவிதை தொகுப்பு, எப்படி பொருத்துறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதையவே தலைப்பா வச்சுக்கலாம், அதை விட ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு எடுக்க முடியுமான்னு எனக்கு அது தெரியல. இந்த கவிதை தொகுப்பு முழுக்க ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷனோட, அதாவது ஒரு உயர்தட்டும் நடுத்தட்டுக்கும் இல்லாம ஒரு ஒரு பாதுகாப்பான சொல்லணும்னா கரெக்டான ஒரு வார்த்தை இருக்குன்னா, பாதுகாப்பான பொருளாதார சூழலுக்கும் பாதுகாப்பற்ற பொருளாதார சூழலுக்கும் நடுவுல இருக்க ஒரு மனுஷன், அவனை சுத்தி இருக்க சூழல் எப்படி இருக்கும், அதுவே ஒரு அப்படிங்கிறத பல கவிதைகள்ல அது
பரவி கிடக்குது இந்த கவிதை தொகுப்பு ஃபுல்லாவே. அதுவே வந்து ஒரு கவிஞனோட வாழ்க்கையா இருந்தா அது எப்படி இருக்கும், இன்னும் இன்னும் எவ்வளவு சிக்கலா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவரு சொல்லியிருப்பாரு. இதுல எந்தெந்த வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்தோட வாழ்க்கை நினைவுகள் இருந்து அவரோட சொந்த வாழ்க்கையில இருந்து தான் பெரும்பாலான கவிதைகளை வந்து அவரு எழுதியிருக்காரு. இவர் ஒரு மரியாதை, அதாவது ஒரு இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சந்திக்கிற குடும்பத்துக்குள்ளேயும் வெளியில சந்திக்கிற அவமரியாதைகள், அதாவது மத்தவங்க இவங்க மேல வச்சிருக்க எதிர்பார்ப்புகளால ஏற்படுற ஏமாற்றங்கள், அதாவது அதீத எதிர்பார்ப்புகள்னு சொல்லலாம், இல்ல அவங்க அவங்க வச்சிருக்க அதீத நம்பிக்கைன்னு சொல்லலாம். இத வந்து இவங்களோட ஆசைகள், இவங்களோட தனிப்பட்ட ஒரு 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 எழுத்தாளனாகவும் ஒரு வேலை செய்யறவனாகவும் ஒரு வருமானம் ஈட்ட இந்த இந்த இவங்களோட தனிப்பட்ட வேட்கையை பூர்த்தி செய்து கொண்டு அவங்களோட பூர்த்தி செய்யறதுக்கும் அதுக்கும் நடுவில் அவங்க தடுமாறுற அந்த தடுமாற்றங்களை வந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு இவரு. இதுல முக்கியமா ஒரு ஒரு சுருக்கமா, அதாவது இது எல்லா கவிதையுமே ரொம்ப எளிமையா அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இதுதான் முதல் நூல் நான் தமிழ் நண்பனோட படிக்கிறது, கவிதை தொகுப்பு நான் படிக்கிறது. அதாவது ஒரு சிம்பிளா ஒரு சின்ன கவிதை, மொத்தமா ஒரு 8 வரியில அவர் சொல்லியிருப்பார். பனியா இருந்து உலர்ந்து போனேன், விளக்காய் இருந்து அணைந்து போனேன், வார்த்தையா இருந்து அர்த்தம் தீர்ந்து போனேன், இசையா இருந்து முடிந்து போனேன், எதுவுமாய் நான் இல்லை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த கடைசி உங்க வாழ்க்கையோட கடைசியோட எச்சம் இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டி கஷ்டப்பட்டு வீடு கட்டி அந்த வீட்டுல வந்து அவங்க வீட்டுல எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதை வந்து ஒரு வழியோடு சொல்லியிருப்பாரு. கடைசியா அவங்க அம்மா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, கல்லறையாவது நம்ம ஒழுங்கா கட்டியிருப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ரொம்ப அந்த வழியை வந்து கடத்தி கொண்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி இவரோட பால்ய காலம் தொட்டு இதுல இருந்து கடைசி காலம் வரைக்குமே எடுத்து ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இவ்வளவு சுருக்கமாவும் எளிமையாவும் அதே சமயம் வலிமையாவும் வழிகளோடையும் வந்து அந்த வழிகளை கடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது எப்படி எவ்வளவு நாள் நம்ம வந்து தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி. சமீப காலங்கள்ல நான் அதிகமா வாசிக்கிற கவிதை தொகுப்புன்னு பார்த்தா மனுஷோடது. ஏன்னா அது என்னோட வாழ்க்கைக்கு நிறைய பொருந்தி போகும். ஏன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரும் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற அந்த இயலாமை, அந்த இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா அவர் வந்து சொல்லியிருக்கிற விதம் புரியுற மாதிரி ரொம்ப நமக்குள்ள டக்குன்னு பதிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பை நான் ரொம்ப நான் நிறைய தொகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் கவிதைகளோட என்னால் அதிகமா ஒட்ட முடிஞ்சதில்லை. ஏன்னா ஒண்ணு ஒரு கவர்ச்சிக்கு, அதுல வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு சிலர் அந்த கவர்ச்சிக்குள்ள அந்த அர்த்தம் மறைஞ்சு போய் கிடக்கும். இன்னொன்னு ஒட்டாத ஒரு ஒப்பனைகளோட இருக்கும். அது இல்லைன்னா ரொம்ப ஆழமான வழிகளோட புரிஞ்சுக்கிறதுக்கு இதோட இருக்கும். இப்ப நகுலனோடலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வலி மிகுந்ததா இருக்கும். அதை வந்து நம்ம கடந்து போக முடியாததா இருக்கும். ஒரு கவிதையை படிச்சுட்டா ஒரு சில கவிதைகள் நம்மள அங்கேயே நிறுத்திடும். இது அப்படி கிடையாது. அந்த அதுக்கு அடுத்தடுத்த அந்த அந்த பயணம் அதை வந்து ஒரு அனுபவமா நமக்கு கொண்டு போகுது. நம்மள தேக்கி வைக்கக்கூடிய வழியா இல்லாம அந்த வழியை வந்து ஒரு அனுபவமா நமக்குள்ள உணர செய்து அதோட அது கடந்து போயிருது. மேலோட்டமா போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கீறல் அப்படின்னு சொல்லலாம். நகுலனோடது வந்து ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். மனுஷோடது இவரோடதெல்லாம் வந்து மனுஷோடது வந்து ஒரு ஒரு மாதிரி அதுல ஒரு சின்ன அலங்காரம் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகவும் இருக்கும். பட் இவரது வந்து அந்த 2 இதுவுமே இல்லாம இருக்கு. மற்ற கவிதை இவர் வேற எதுவும் தொகுப்புகள் பண்ணியிருக்காரா என்னங்கிறதெல்லாம் வந்து வாசித்து இன்னும் புரிஞ்சுக்கக்கூடிய ஆவலை வந்து கண்டிப்பா இந்த ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு ஏற்படுத்திட்டு இந்த ஒரு வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் அளிச்சதுக்காக ஒரு குட்டி நூல் தான் இது. ஒரு 95 பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கு. இது இப்படி ஒரு அறிமுகத்தை எனக்கு செஞ்சு வச்சதுக்கு நான் வந்து ஈரோடு வாசலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு தொடர்ந்து இதை படிக்கணும்னு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. நான் அதை கரெக்டா சொல்லி உங்களுக்கும் அந்த ஆர்வத்தை தூண்டியிருப்பேன்னு நம்புறேன். வாய்ப்பிற்கு ரொம்ப நன்றி. சிறப்பு, மகிழ்ச்சி. அதாவது இயலாத சூழ்நிலை கூட வந்து தங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி கோடிஸ். அதாவது
மனிதர்களுடைய ஒரு வலிய தன்னுடைய வலியை சுமக்கிறவனுக்கு தான் அடுத்தனுடைய வலி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப சொன்னீங்க, பாதுகாப்பற்ற சூழல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த கவிதை நூல் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்குது. ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், தடுமாற்றங்கள் குறித்தெல்லாம் இந்த புத்தகம் பேசியிருக்கு. சொல்லிட்டு மனுஷிய புத்திரனுக்கும் இவங்களுடைய கவிதைகளுக்கும் உள்ளதையும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது, வாசிக்க தூண்டும் வகையில் இருந்தது. சிறப்பு, வாழ்த்துக்கள் கோடிஸ். இறுதியாக தமிழ் அன்பன் அவர்களின் வாழ்வின் சாரங்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஈரோடு வாசல் அமைப்பின் செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்க ஐஸ்வகா. ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுல இவ்வளவு நேரமும் அவருடைய படைப்புகள்ல அவரை பத்தி செவிமடுத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கங்கள். ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கக்கூடிய ஆளுமை, அவரை பத்தி நிறைய விஷயங்கள் உண்மையிலுமே ஆச்சரியப்பட வைக்கிறது. இவ்வளோ நாட்களா அவரை நாம படிக்காம விட்டுட்டோமே, பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு 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 மனநிலையை வந்து அவரை பத்தின ஒரு புத்தகத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தோணுது. ஈரோட்ல ஒரு ஆசிரியரா தன்னோட பணிக்காலத்தை துவங்கி செய்தி வாசிப்பாளராகவும் பேராசிரியராகவும் பெரும்பான்மையான காலங்களை சென்னையில கழிச்சிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. தன்னோட 12 வயதிலிருந்து எழுத ஆரம்பிச்ச இந்த படைப்பாளி தன்னுடைய வாழ்நாளோட இறுதிக்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலம் ஒரு படைப்பாளியா தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் அதை விட முக்கியமா இந்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்த ஒரு மாபெரும் ஆளுமை அப்படின்னு அவரை நிச்சயமா சொல்லணும். அவருடைய இவ்வளவு வருட காலத்துல அவருடைய படைப்புகள் வந்து எத்தனையோ மேடைகள்ல, எத்தனையோ சொற்பொழிவுகள் வழியாகவும் சரி, அவருடைய வார இதழ்கள், நாளிதழ்கள், அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல நிறைய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களோட பாடப்பகுதிகளில் கூட அவரோட படைப்புகள் வந்து வெளியில வந்திருக்கு. இவ்வளவு அவரோட படைப்புகள் வெளியில வந்தும் நம்ம ஏன் அவரை பத்தி இன்னும் அதிகமா பேசல அப்படின்னு எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமா தான் இருக்கு. அதாவது நான் இன்னும் படிக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு குற்ற உணர்வாகவும் இருக்கு. இவர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர் இருந்த காலம் வந்து மரபு கவிதைகள் காலம். ஆனா இவர் மரபு கவிதைகள் எழுத ஆரம்பிச்சு அதிலிருந்து இந்த கவிதை எப்படி ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வந்து புது கவிதை, ஹைக்கூ, மேம் சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரியோ, கசல், இந்த மாதிரி எத்தனை அந்த கவிதை வந்து வடிவம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு போனாலும் அத்தனையிலையும் முதல் தமிழ் மொழியில முதல் முயற்சியா இவர் எழுத ஆரம்பிச்சு ஒரு தமிழுக்கு ஒரு முன்னோடி கவிஞர் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக அளப்பரிய ஒன்று. நான் இவரை பற்றி படிச்ச ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா, கருவறையிலிருந்து ஒரு குரல் அப்படிங்கிற புத்தகம். இந்த கவிதை தொகுப்புல மொத்தம் 26 கவிதைகள் இருக்கு. அந்த கவிதையோட தலைப்புகள் அப்பாலுக்கு அப்பால், கருவறையிலிருந்து ஒரு குரல், தேடல், இன்று மரத்தோடு, வார்டு 10, படுக்கை 15, கண்டெடுத்த ஒரு கவிதை, கடலின் வேர்கள், ஒரு எழுத்தாளரின் மரணம், எலிவேட்டை ஒரு அனுபவம், இன்னும் ஒரே ஒரு, ஆன்மாவில் அமர்ந்து, முடிச்சு நிகழ்ந்த போது அப்படின்னு சொல்லி ஒரு 26 கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு. எல்லாமே ஒரு எளிமையான வடிவில், புரிந்து கொள்ளக்கூடிய வடிவில் இருக்கு. ஆனா இந்த கவிதைகளுடைய எழுத்து, அதோட சொல் வீச்சு, அதோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு தாக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த கவிதை தொகுப்பை வாசிக்கும் பொழுது. இந்த கருவறையிலிருந்து ஒரு குரல்ங்கிற புத்தகம் வந்து 1987 வருஷத்துல வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் போல ஆகுது இந்த புத்தகம் வந்து. அது எல்லாமே அந்த சொல்ல வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சமகாலத்துக்கு அப்படியே நம்மளுக்கு எல்லாமே பொருந்தி போகிற அளவுக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கு. இதுல வந்து நான் 2 கவிதைகளை பத்தி முக்கியமா உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதுல வந்து கவிதை 1, இந்த புத்தகத்தோட தலைப்பு கருவறையிலிருந்து ஒரு குரல். அந்த கவிதையை தான் நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். கருவுற்றிருந்த அந்த பாறையோடு காது வைத்து கேட்டேன். அதாவது இந்த புத்தகமே அவர் என்னவா, அந்த கவிதையை என்னவா எழுதியிருக்காருன்னு சொன்னா, ஒரு சிற்பமா வடிக்கப்படாத, ஒரு சிலையாக வடிக்கப்படாத ஒரு பெரிய பாறை கருவுற்று இருப்பதா அவரை வந்து அதை நினைச்சு அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பாறையோட இது ஒரு உரையாடல் நிகழ்ச்சினா அது எந்த மாதிரியான உரையாடலாக இருக்கும், அது எப்படியான கருத்துக்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத இந்த கவிதையை எழுதியிருக்காரு.
கருவுற்றிருந்த அந்த பாறையோடு காது வைத்து கேட்டேன். வெளிவர துடிக்கிறதோ ஒரு சிலை. ஆராதனை அபிடேக ஆலய சிலையோ நீ என்று கேட்டேன். கோவில்களில் குருக்கள் கருத்திலேயே கற்களாக இருப்பதால் பல சிலைகள் பாறைக்குள் திரும்பி விட விரும்புவதை அறிவாயா என்றது ஒரு பளீர் குரல். தெய்வமாக வேண்டாம், அருங்காட்சியகங்களில் வரலாற்று சான்றாய் வந்தமரக்கூடாதா என்றேன். வரலாறு எமை படைத்த கரங்களை எங்கே மதிக்குது? படைக்க வந்த மன்னர்களின் ஓட்டை வெண்குற்ற குடைகளுக்கு ஒட்டு போடுவதே அதற்கு வேலை. தலைவர்களில் எவருடைய சிலைதானோ நீ என்றேன். தண்டிக்கப்பட்ட பாறை என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாய். கல்லின் ஆன்மா கலங்கப்படுவது உங்கள் தலைவர் பலருக்கு சிலையாய் உருவாக்கும் போதுதான். பின் என்ன சிலை என்று என்னிடம் சொல்லக்கூடாதா? சூடு இன்னும் முதிராத காரணத்தால் இந்த ஓட்டுக்குள் திரவ உருவ நிலையில் இருக்கிறேன். எந்த வடிவிலும் வார்ப்பாகவில்லை நான். நாளை ஒருவேளை உளி சுத்தி மூலம் என்னை உரித்தெடுக்க ஆட்கள் காத்திருக்கலாம். என் விருப்பம் எந்த சிலையாகவும் பிறப்பதல்ல. இந்நாட்டில் ஏழைகளை முன்னேற்றும் படிகளில் ஒரு படியாய் கிடப்பதுதான். நலன்கள் நடந்து போகும் அவரவர் வீட்டு பாதைக்கு சரளை ஒன்றாய் பயன்படுவதுதான். அவர்கள் சிரிப்பொலியை கவலையில்லா உரையாடலை கேட்பதற்கு அவர்கள் வீட்டு சுவர் காதாகி அதற்குள் நான் வாழ்வதுதான். இன்றேல் இப்போதே இந்த பாறையை உடைத்து தகர்த்துவிட்டு வெளியேறி விடுவேன் நான் என்றது. வெப்பம் தாங்காது வெடுக்கென்று என் செவியை விலக்கிக் கொண்டேன். என் விழி முன் அந்த பாறையே ஒரு புத்தகமானது. காற்று வந்து பக்கங்களை புரட்டியது. இதுதான் அந்த கவிதை. அதாவது இந்த கவிதை வந்து வாழ்க்கையோட யதார்த்தத்தை நிகழ்காலத்தோட நிதர்சனத்தை பேசக்கூடியதா இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. இன்னொரு கவிதையை நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா வார்டு 10 படுக்கை 15. இந்த கவிதை எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியோட ஒரு சூழல் என்ன மாதிரி இருக்கும், அதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி எல்லாமே பேசியிருக்காரு. நோய்களின் உரத்த அதிகாரம், சமரச முயற்சியில் மருந்துகளின் மெல்லிய உரையாடல், திறந்து கிடக்கும் கழிப்பறையிலிருந்து பினாயில் அலைகளை அடித்து வீழ்த்தி முன்னேறும் மூத்திர நெடி, ஒவ்வொரு கட்டில் மீதும் உட்காரும் ஈக்களின் சிறகுகளில் மரண மகரந்தங்கள், தன்வந்திரியின் சந்தேக குறிகளாக வந்து போகும் மருத்துவர்கள், கவலை இருட்டின் அடர்த்தியை பிளந்து அங்கும் இங்கும் மின்னலடிக்கும் சூப்பரின் தேவதைகள், எனினும் முனகல்களில் நுணுங்கும் மூச்சுகள், இருவிழி கேணிகளில் விழுந்து மிதக்கும் இதயங்கள், கையில் பையோடு காலத்தேவன் கூடத்தில் முகப்பில் காத்திருந்து எந்த நாளும் வெறும் பையோடு திரும்பியதில்லை. படுக்கை எண் 15 என் நண்பன் கண்ணுச்சாமி 30 வருட புகை முற்றுகை பூசி வைத்த களிம்பால் முழுவதும் கருத்து ஈரல், சுவரோரும் தேம்பியபடி மனைவி, திகைத்தபடி பிள்ளைகள். நேற்று நான் அவளை பார்த்த வேளை தனது கடைசியான இழைத்த புன்னகைகளை வாழ்க்கையின் கையில் காணிக்கையாக்கி கொண்டிருந்தான். பேசினான். வார்த்தைகளின் இடைவெளிகளில் கருப்பு தாடை தரித்த மௌனங்கள். இந்த மாதிரி அந்த கவிதை நீண்டுட்டே போகுது. இந்த கவிதையில ஒரு சில வார்த்தைகள் எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னம்னா, அந்த கிருமி தொற்று, ஈக்கள் வந்து உட்காரும் போது கிருமி தொற்றுகள் ஏற்படும். அதை வந்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை மரண மகரந்தங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுவும் செவிலியர் வந்துட்டு போறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல செவிலியர் அப்பப்போ வந்துட்டு போறது ரின் தேவதைகள் அப்படி மாதிரி பளிச்சுன்னு அவங்களுக்கு வந்துட்டு போறது, அது ஒரு பிரகாசமா தெரியுது அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லியிருக்கிறது. அவங்க அந்த நோயாளிகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க அவங்க எல்லாரும் ஒருவேளை மரணம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாவோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்களோட அழுகை எல்லாத்தையுமே வர்ணிச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இருவிழி கேணிகளில் விழுந்து மிதக்கும் இதயங்கள், அவங்களோட வருத்தத்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லியிருக்க விதம் எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த 26 கவிதைகளுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட வாழ்வியல ஏற்படக்கூடிய எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளையும் அப்படியே பதிவு பண்ணக்கூடியதா இருக்கு. நாட்டுப்பற்றும் இதுல வருது, இயற்கையை பத்தி நம்ம விவரிப்பும் வருது. ஒரு கவிதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இயற்கையை வர்ணிச்சு எழுதுறாரு. ஒரு கவிதையில ஒரு காட்சி விவரணையை கொண்டு வர்றாரு. இன்னொரு கவிதையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்துறாரு. அதை வந்து ஒரு கவிதையில சொல்றாரு, அன்பை ஆசையை அவசரத்தில் பலூனாக ஊதி பெருக்கினால் உடைந்து போகும். இயற்கை ஒரு அரும்புக்குள் இருந்து எப்படி அதை மலராக ஊதுகிறது, நாமும் ஆன்மாவுக்குள் அமர்ந்து அன்பை அதன் அர்த்தத்தை விரிப்போம் சிறிது சிறிதாய் நிரந்தரமாய் அப்படின்னு சொல்லி அன்பை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. ஒரு கவிதையில பாத்தீங்கன்னா ஏழைகளுக்காக குரல் கொடுக்கிறாரு. இன்னொரு கவிதையில வாழ்வின் சாரத்தையும்
வாழ்வியலோட யதார்த்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தோல் இருத்தி காமிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைகளிலும் ஒரு மனுஷனோட எல்லா பக்கங்களையும் எல்லா பாகங்களையும் அவர் சுட்டி காமிக்கக்கூடிய விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நிச்சயம் இந்த கவிதை தொகுப்பை எல்லாரும் வாசித்து பார்க்கணும். இந்த தமிழன்பன் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வுல எனக்கு அவருடைய ஒரு புத்தகத்தை படிச்சு அவரோட அந்த புத்தகத்தோட கருத்தை பற்றி பகிர வாய்ப்பு கொடுத்த ஈரோடு வாசல் அமைப்பிற்கும் வாசலின் படைப்பு குழும தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி உமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொல்லும் பொழுதே அந்த புத்தகத்தை நாமளும் வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை தூண்டுது. ஒரு தாயின் ஒரு கருவறையிலிருந்து ஒரு குரல். அதாவது ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில பாருங்க அந்த குழந்தை வெளியே வர்றப்ப நான் ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்யறதா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வார்டு 10 படுக்கையறை அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரியான நிறைய அவலங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்காலத்துக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய பெருமை நமக்கு தெரியறது இல்லை, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி பெருமை தெரியுது அப்படிங்கிறது. இப்பொழுது ஈரோடு தமிழன்பனுடைய புத்தகங்களை இனிமேல் நாம தொடர்ந்து வாசிக்கணும். அவருடைய தமிழ் இருக்கும் வரை வளர்ந்துகிட்டே இருக்கணும், அதாவது அவருடைய எழுத்து வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஈரோடு வாசல் சார்பா நடத்தின இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியும் கொண்டுட்டு போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் உமா. மைத்திரி, நன்றி உரைக்கு போயிடலாமா? ஓகே. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மறைந்த ஒரு மாமேதையை, ஒரு தமிழின் ஆழ்ந்த ஒரு வேரை, அதாவது நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஏன் தவிக்க விட்டுட்டோம், அவரை எப்படி கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நிச்சயமா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த ஈரோடு வாசல் அமைப்புக்கும், நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறோம், எங்களுக்கு புத்தகங்கள் வேணும் அப்படின்னு கேட்டோன்னையும் நூலகத்திலிருந்து, ஈரோடு நவீன நூலகத்திலிருந்து நூலகங்களை எடுத்து கொடுத்த சம்பத் நகர் கிளையின் நூலகர் நம்ம சீலா அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் மா துளசிமணி அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக மிக அழகாக, அதாவது இந்த புத்தகத்தை பத்தி சொல்லிட்டாங்க, அடாடா இந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சிருக்கலாமே, அடாடா இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் போது கேட்கிறப்ப சரி அவங்ககிட்ட வாங்கி நம்ம வாசிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை நமக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். அந்த வகையில இந்த ஒரு தமிழுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு துளியா அவருக்கு காணிக்கையா நம்ம செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மன நிறைவை நமக்கு கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சிறப்பாக உரையாற்றிய அனைத்து தோழமைகளுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து இதுவரை இருந்து ஊக்கம் செய்த ஈரோடு வாசல் உறுப்பினர்களுக்கும், உறுப்பினர் அல்லாமல் இணைய வழியில் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் மிகுந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சக்திவேல்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா?